Hello champions. Hi everyone. Good evening. Okay, audio video clear ah irukka kanna? Yes. Okay. So இன்னைக்கு நம்ம solutions ஓட previous year questions தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் solution chapterல இருந்து ஒரு 65 questions NEET and APMT ஓட historyல வந்திருக்கு. So எல்லா questionையும் அத்தனை 65 கொஸ்டினையும் நம்ம இங்க பார்க்க போறோம். ஆல்சோ இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கறச்சே மேம் ஒவ்வொரு கொஸ்டினையும் ஃபார்முலா வைஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், ஷார்ட்கட் ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அண்ட் ஈஸியா அப்ராக்சிமேட் பண்ணி வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ள எப்படி வேல்யூ எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லி தரம் போறேங்கண்ணா. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கையுமே தட்டி விட்டுருங்க. ஆல் ரைட், ஹாய் எவ்ரி ஒன். ஹாய் மகேஷ். வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாமா? எஸ், குவிக்கா உங்களோட அட்டெண்டன்ஸை போடுங்க பார்ப்போம். எஸ் ஓகே, ஹாய் கண்ணா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட நீட் கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்ல இருந்தெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்பவும் போல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ்லேருந்து நம்மளோட கொஷின்ஸ் வந்திருக்கு, வேப்பர் ப்ரெஷர்லேருந்து நம்ம கொஷின்ஸ் வந்திருக்கு, ரவுல்ஸ் லாலேருந்து ஹென்ரிஸ் லாலேருந்து நம்ம கொஷின்ஸ் வந்திருக்கு, ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸும் வந்திருக்கு, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், வேன் ஹாஃப் ஃபேக்டர், அப்நார்மல் மோலாமர்ஸ், இந்த கான்செப்ட்ஸ்லேருந்தெல்லாம் நமக்கு கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ டாபிக் வைஸாக மேம் என்னென்ன கொஷின் எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஓகேவா? கிளியரா? ரைட், ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ்குள்ளே தான் போகிறோம். ஸோ as I said before, நமக்கு மொத்தம் 9 டைப் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. பர்சன்டேஜஸில் 3, மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று, நம்மளோட பார்ட்ஸ் பர் மில்லியன் ஒன்று, பார்ட்ஸ் பர் பில்லியன் ஒன்று, ஃபைனலாக மொலாலிட்டி அண்ட் நார்மாலிட்டி. மொலாரிட்டியை கேபிட்டல் எம்னும், மொலாலிட்டியை ஸ்மால் எம்னும், நார்மாலிட்டியை என் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கொஷின் தான் கண்ணா இது இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைம்ஸில் 2023 கேட்டிருக்கிற ஒரு கொஷின். ஓகேவா? ஸோ இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படிங்கிறத வாசிப்போம். கொஷினில் என்ன சொல்லியிருக்கான்னா, given below are two statements, ஒன்று அசர்ஷனும் இன்னொன்று ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசர்ஷன் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீலியம் இஸ் யூஸ் டு டைல்யூட் ஆக்சிஜன் இன் டைவிங் அப்பேரட்டஸ். அதாவது இந்த ஸ்கூபா டைவிங்லாம் போவாங்க இல்லையா, கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள எல்லாம் டைவ் பண்ணி போவாங்க இல்லையா, ஸ்விம் பண்ணி, அந்த மாதிரி போகிறவங்க அவங்களோட கேஸ் சிலிண்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன் கூட ஹீலியம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால ஹீலியமா ஆக்சிஜன் கூட ஆட் பண்ணுறோம்? ஏன்னா ஹீலியம் ஹேஸ் ஹை சாலிபிலிட்டி இன் ஆக்சிஜன். ஹீலியம்க்கு ஆக்சிஜன், ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் நல்லா சாலிபிளாகவும் நல்லா கலக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியும், நம்மளோட ஹீலியம்க்கு தான் ஹை ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ ஹீலியம் ஹேஸ் த ஹையஸ்ட் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் KH வேல்யூ. அப்போ ஒரு காம்போனன்ட்க்கு KH வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட சாலிபிலிட்டி எப்படி இருக்கும்? சின்ஸ் KH இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி, ஒரு காம்போனன்ட்க்கு KH வேல்யூ ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட சாலிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். விச் மீன்ஸ் இங்கே ஹீலியம் ஹேஸ் ஹை சாலிபிலிட்டி இன் ஆக்சிஜன் வந்திருக்க கூடாது, ஹீலியம் ஹேஸ் லோ சாலிபிலிட்டி இன் ஆக்சிஜன் வந்திருக்கணும். புரிஞ்சிச்சா? விச் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ அசர்ஷன் வந்துட்டு கரெக்ட் தான், ஆனா ரீசன் தப்பா இருக்கு. அதனால A is true but R is false, and so out of these option D would be the right answer. Okay, so next question என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, it is nothing but which one of the following is not a correct mathematical equation for Dalton's law of partial pressure. நம்ம டால்டன் என்ன மேம் புதுசாக எதை பற்றியாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த லா நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது இப்படி தான் வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஃபார்முலா இஸ் நத்திங் பட் மொலாலிட்டி M is equal to moles of solute divided by
mass of solvent, moles of solute divided by mass of solvent into 1000. புரிஞ்சிச்சா இதுதான் நம்மளோட டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா. ஸோ இங்கே நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த கரெக்ட் இஸ் நாட் அ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், இது தப்பு அப்படிங்கிறத பற்றி கேட்க சொல்லியிருக்கான். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எங்கே இந்த ஈக்குவேஷன் ஃபால்ட்டியாக இருக்கோ அதை வந்துட்டு நம்ம கரெக்டான ஆப்ஷன் அண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். நான் ஒன்றா சால்வ் பண்ணி பார்க்குறச்சே எனக்கு ஃபைனலாக 0.5 டிவைடட் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட்டோட வெயிட், ஸோ அதை நான் இப்படி வெயிட் ஆஃப் சால்வெண்ட்னு போட்டுக்கிறேன், இன்டூ 1000 இஸ் ஈக்குவல் டு 500 gram of solvent அப்படின்னு தெரியுது. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் என்னோட சால்வெண்ட் ஆப்வியஸ்லி மாஸில் தானே இருக்கணும். நான் என்னால் டைரெக்டாக வந்துட்டு என்னோட மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் 1 அப்படின்னு எடுக்க முடியாது இந்த கேஸில். அதனால 0.5ன்னு எடுத்து வச்சு பார்க்கும்போது என்னோட ஆப்ஷன் சி வுட் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். which of the following is dependent on temperature? இது நம்ம ஒன் ஷாட் பார்க்கும்போதும் இந்த கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஈவன் ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதும் இதை பார்த்துருந்தோம். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4, molarity is the only factor which is temperature dependent. ஏன் molarity வந்துட்டு temperature dependent கனா? ஏன்னா molarity-ல நம்மளோட டினாமினேட்டரில் நம்ம வால்யூம் தான் எடுத்துருப்போம் இல்லையா? வால்யூம் ஆஃப் solvent in liter அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ சின்ஸ் டினாமினேட்டரில் நம்ம வால்யூம் எடுத்துருக்கிறதுனால வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ஹேஸ் அ டிபெண்ட் எஃபெக்ட். அதனால தான் மொலாரிட்டிக்கு மட்டும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை எடுத்துக்கிறோம். மேம் இப்போ நார்மாலிட்டியும் டெம்பரேச்சர் டிபெண்டா? ஆமாம், மொலாரிட்டி அண்ட் நார்மாலிட்டி ஆர் டெம்பரேச்சர் டிபெண்ட். மொலாலிட்டி மட்டும் டெம்பரேச்சர் டிபெண்ட் கிடையாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். How many grams of concentrated nitric acid solution should be used to prepare 250 ml of 2m of HNO3? அதாவது எனக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வேணும். அந்த சொல்யூஷனில் என்னோட HNO3யோட கான்சன்ட்ரேஷன் 2m இருக்கணும். அண்ட் டோட்டலாக அந்த சொல்யூஷனோட குவான்டிட்டி வந்துட்டு 250 ml இருக்கணும். The concentrated acid is 70% HNO3. ஆல்சோ இங்கே என்ன சொல்லியிருக்கான்னா, நம்மளோட கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ல 70% HNO3 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட். ஸோ இப்போ மேம் நிறைய வார்த்தை கொடுத்துருக்கானே, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கண்ணா. இங்கே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூ ஃபர்ஸ்ட் எதில் கொடுத்துருக்கான்னு பாருங்க. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மொலாரிட்டியில் கொடுத்துருக்கான். ஸோ மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு weight of HNO3 used, which is HNO3 used into 1000. ஏன் 1000 யூஸ் பண்ணிக்கிறோம்? பிகாஸ் இங்கே வால்யூம் ml இருக்கு, அதனால நம்ம 1000 யூஸ் பண்ணுறோம். டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் HNO3 into வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஜஸ்ட் இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய மாஸ் ஆஃப் HNO3 மட்டும் தெரியாது, பாக்கி எல்லா வேல்யூஸும், அதாவது மொலாரிட்டி வேல்யூ இங்கே கொடுத்துருக்கான், மாலிகுலர் மாஸ் ஆஃப் HNO3 நமக்கே தெரியும், வால்யூம் ஆஃப் அ சொல்யூஷனும் அவனே கொடுத்துருக்கான். ஸோ எல்லா வேல்யூஸும் தெரியும், மாஸ் மட்டும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அதை மட்டும் ஒரு சைடு வச்சு பாக்கியெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போய் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். அவ்வளோதான். ஸோ மேம் சால்வ் பண்ணி பார்க்குறேன், நீங்களுமே சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்த்துலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம மாஸ் ஆஃப் HNO3 கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? molarity into molecular mass of HNO3 into volume divided by 1000 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன். இங்கே நான் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? molarity is nothing but 2 into molecular mass of HNO3 என்ன? HNO3. HNO3ன்னு சொல்லும்போது ஹைட்ரஜனுக்கு 1, நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 63 வரும். ரைட். ஸோ அந்த 63 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்டூ வால்யூம், இங்கே கிவன் வால்யூம் என்ன? 250 ml. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 250 ml டிவைடட் பை 1000. இப்போ அவுட் ஆஃப் தீஸ் 1000 and 250 கட் ஆகுமா?
250 1 டைம்ஸ்னா 1000 4 டைம்ஸ். நெக்ஸ்ட் 4 and 2 கட் ஆகுமா? 2 1 டைம்ஸ்னா 4 வந்துட்டு 2 டைம்ஸ், விச் மீன்ஸ் நம்மளோட வேல்யூ ஃபைனலாக 63/2 அப்படிங்கிற வேல்யூக்கு குறைஞ்சிடும். 63ோட ஹாஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்துட்டு ஒரு 30 to 40 அந்த ரேஞ்சில் ஆன்சர் இருக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணதுனால 40 ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், 40 மைனஸாகவும் இருக்கலாம். அண்ட் ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் சி கேன் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஷின். இது 2013 கேட்டிருக்கா. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் அதிகம். நம்ம ஃபார்முலா தெரிஞ்சால் டைரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் செட் டு பி 180. அதாவது நம்மளோட குளுக்கோஸோட மாலிகுலர் வெயிட் என்ன அப்படிங்கிறத அவனே கொடுத்துட்டா 180. A solution of glucose which contains 18 gram per liter is, அதாவது நான் ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கேன், அந்த சொல்யூஷன்ல 1 லிட்டர் ஆஃப் சால்வெண்ட்டுக்கு 18 கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மள்ட்ட கிராம் வேல்யூ அண்ட் மாலிகுலர் மாஸ் வேல்யூ கொடுத்துருக்கானா, நம்ம அதோட மோலால் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மோலால் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? we know, yes, molality or molarity எதை வேணாலும் எடுத்துக்கலாம். that is equal to, since இங்க molality மோலால் வேல்யூ கேட்டிருக்கிறதுனால நான் அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். it is equal to the given mass of solute which is 18 divided by molecular mass of solute which is 180. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக இது 1 டைம்ஸ் இது 10 டைம்ஸ்னு கிடைக்கும். ஆர் இதை நான் 0.1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே மோலால் வேல்யூ அப்படின்னு கேட்டால் நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக பெரிய பெரிய கால்குலேஷனுக்கெலாம் போகவே வேணாம். ஜஸ்ட் சொல்யூட்டோட கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட் பண்ணாவே போதும். ஓகேவா? நீங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி போனால் ஒரு 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக வரும், டைம் கன்சூமிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ கண்ணா ஆக்சுவலாக மார்னிங் கிளாஸ் இருந்துச்சு. மார்னிங்கில் ஆக்சுவலாக மேம் லைவ் தான் வந்திருந்தேன். பட் என்ன விஷயம்னு தெரியல, உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வீடியோவில் தெரியலை கண்ணா, லைவ் கமெண்ட்ஸில் காமிக்கலை. ஸோ அதனால ஐ வாஸ் கண்டினியூஸ்லி டேக்கிங் கிளாஸ். இந்த செஷனும் அப்படி நடக்க வேணாம். லாஸ்ட்டில் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க இது ரெக்கார்டட் வீடியோவா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த செஷன் அப்படி நடக்காமல் இருக்க, இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேம் பார்த்து அதற்கான ரிப்ளை சொல்கிறேன். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். To prepare a solution of concentration of 0.03, okay, அடிக்கடி இந்த பென்சில் இப்படி தான். சரி, ஓகே, நமக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு AgNO3 இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணும். அந்த சொல்யூஷனில் கான்சன்ட்ரேஷன் இவ்வளோவா இருக்கணும். புரிஞ்சிச்சா? கான்சன்ட்ரேஷன் இவ்வளோவா இருக்கணும். என்னோட கான்சன்ட்ரேஷன் இவ்வளோ இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அப்போது அந்த சொல்யூஷனில் ஆர் அந்த டோட்டல் சொல்யூஷன் 60 ml இருந்துச்சுன்னா அதில் நான் எவ்வளோ AgNO3 ஆட் பண்ணணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் AgNO3 added, amount of AgNO3 கேட்டிருக்கான். ஸோ அமௌண்ட் ஆஃப் AgNO3 வேணும்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும், உங்கள் கான்சன்ட்ரேஷனை உங்களோட டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கூட மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் வேல்யூ அப்படிங்கிறதே எவ்வளோ சொல்யூட் அந்த டோட்டல் சொல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு யூனிட் தான். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேஷனையும் இந்த கிவன் டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் விச் இஸ் 60யும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 3 into 6 into இங்கே இருக்கிறது வந்துட்டு 1 2 10 to the power minus 2 into 10 to the power plus 1 இல்லையா? அப்போ 3 6 are 18 தெரியும், into 10 to the power minus 1 வரும், which is 1.8. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பாயிண்டில் ஆர் 10 to the powers நிறைய வேல்யூஸ் வருதுன்னா ஒரு சின்ன ட்ரிக் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா, அந்த பாயிண்ட்டை மொத்தமாக 0.03 இருந்துச்சுன்னா அதை 3 into 10 to the power minus 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பவர்ஸில் நம்மளோட வேல்யூவை மாற்றிக்கோங்க. ஸோ தட் அது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களோட கேல்குலேஷன்ஸை இன்னும் ஈஸி பண்ணும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் இல்லையா? ஒரு நிமிஷம். ஓகே, எஸ், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
if 5.85 grams of NaCl is dissolved in water, நான் என்ன பண்றேன், கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுல 5.85 grams of NaCl கரைக்கிறேன். கரைச்சிட்டு அந்த சொல்யூஷன் இஸ் மேட் அப் டு 0.5 லிட்டர். அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் ஆர் அந்த சொல்யூஷனோட வேல்யூவை நான் 0.5 லிட்டர் வரைக்கும் மாற்றிட்டேன், ஒரு அரை லிட்டருக்கு மாற்றிடுறேன். இந்த இடத்துல மொலாரிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா, மொலாரிட்டிக்கான ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னா, மொலாரிட்டி இஸ் நத்திங் பட் weight which is number of moles, நம்ம mass given mass by molar mass அப்படின்னு எழுதிப்போம், molecular mass அப்படின்னு எழுதிப்போம். ஸோ அதை W/m அப்படின்னும் இன்டூ நம்மளோட வால்யூம் இன் லிட்டர் அப்படின்னு எடுத்துப்போம். சின்ஸ் இங்கே வேல்யூஸ் எல்லாமே லிட்டரில் இருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டரில் இன்டூ 1000 போட வேணாம். புரிஞ்சிச்சா? உங்களோட வேல்யூஸ் எம்எல்ல இருந்தால் மட்டும்தான் நியூமரேட்டரில் 1000 மல்டிப்ளை பண்ணணும். எம்எல்ல இல்லை லிட்டரில் தான் மேம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலாவை டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். ஸோ இப்போ இங்கே நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கிவன் மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ? 5.85. இதோ இங்கே கொடுத்துருக்கான் இல்லையா 5.85. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 5.85 டிவைடட் பை molecular mass of solute which is 58.5 into volume எவ்வளோன்னு சொல்லியிருக்கான் 0.5 லிட்டர். இதை நீங்கள் 0.5னும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 1/2னும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுக்கு வசதியோ அப்படி பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு வேல்யூம் இதையும் கட் பண்ணலாம். சிமிலர் பாயிண்ட்ஸ் தானே. அதான் மேம் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், பாயிண்ட்ல வேல்யூ வருதுன்னா 10 to the power மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும். ஸோ அதனால மேம் என்ன பண்ணுறேன், 5.85 into 10 to the power minus 2னும் 58.5 585 into 10 to the power minus 1னும் 0.5 நமக்கு 0.5நாலும் ஹாஃப்னாலும் ஒன்றும் தானே தெரியும். ஸோ அதை 1/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறேன். புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட். இப்போ நான் இந்த 585 அண்ட் இந்த 585 கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த 10 to the power minus 1 மேலே வந்துச்சுன்னா 10 to the power plus 1 ஆயிரும், which means 10 to the power plus 1 into 10 to the power minus 1 நமக்கு 10 to the power minus 1 கொடுக்கும், divided by 2 அப்படின்னு இருக்கும் இல்லையா? ரைட். ஸோ இப்போ 10 to the power minus 1 அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைக்கண்ணா 0.1 தான். 0.1ஓட ஹாஃப் எடுத்துக்கிட்டேன்னா, ரைட், 0.1ஓட ஹாஃப் எடுத்துக்கிட்டேன்னா அப்ராக்சிமேட்டாக நம்மளோட வேல்யூ, எஸ் எங்கேயாவது வேல்யூ தப்பு பண்ணியிருக்கேனா? இல்லை. ஓகே, ஹாஃப் எடுத்தோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 0.2 அப்படிங்கிற வேல்யூ வரும். புரிஞ்சிச்சா? கிளியரா? டவுட் இல்லை இல்லையா? ஓகே. ஆர் சாரி 0.2 இல்லைக்கன்னா 0.05 வரும். ஏன்னா 0.1ஓட ஹாஃப் தானே, அப்போ 0.05 வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் வேல்யூ மட்டும் மாற்றிக்கோங்க, 0.05. கிளியரா? புரிஞ்சிச்சா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், mole fraction of the solute in 1 molar aqueous solution is. இந்த மாதிரி questions ரொம்ப frequent-ஆ previous year questionல கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி question கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொதுவாக mole fraction of a solute with 1 molar aqueous solution is. aqueous solutionனா நம்ம solvent water-ஆக இருக்கும். solvent water-ஆக இருந்துச்சுன்னா which means obviously நம்மளோட mole fraction கண்டுபிடிக்கிறதுக்கான formula which is nothing but number of moles of solute divided by number of moles of solvent. number of moles வந்துட்டு 1 ன்னு கொடுத்துருக்கான், அதனால 1 ன்னு போட்டுப்போம், divided by solventோட வேல்யூ 55.5. வாட்டர்னு வந்தாவே 55.5 தான். இங்க solute and solvent ஆட் பண்ணுறதுனால 55.5 plus மாற்றி எழுதிட்டேன் 1 which would give you 1/56.5. புரிஞ்சிச்சா? கிளியரா? இப்போ இது ரெண்டுத்தையும் கட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 டிவைடட் பை 56.5 நான் 1 2ன்னு 2 பவர்ஸ் முன்னாடி போட்டுடுறேன், which would give me 0.56 or 0.5 into 10 to the power 2. ஏன்னா நான் லெஃப்ட் சைட் தானே மூவ் பண்ணியிருக்கேன், அதனால 10 to the power 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட். இந்த 10 to the power 2 மேலே போச்சுன்னா 10 to the power minus 2 இருக்கும், டிவைடட் பை 0.5. ஆர் இதை நான் எப்படி எழுதிக்கலாம், எஸ் 0.01 டிவைடட் பை 0.5
5 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களோட வேல்யூ 0.017 கிட்ட வரும். ஓகேவா? கிளியரா? ரைட்? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் கொஷின்ஸை சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Concentrated aqueous sulfuric acid is 98% H2SO4 by mass and has a density of 1.80 gram ml inverse. அதாவது என்ன சொல்றானா, என்கிட்ட ஒரு concentrated aqueous sulfuric acid solution இருக்கு. அதோட கான்சன்ட்ரேஷன்ல வந்துட்டு 98% H2SO4 இருக்கு, பாக்கி எல்லாமே வாட்டர் இருக்கு, அண்ட் அதோட டென்சிட்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டான். வால்யூம் ஆஃப் ஆசிட் required to make 1 liter of 0.1 m H2SO4 is. இப்போ இந்த 98% of H2SO4 யூஸ் பண்ணி நான் 0.1 m H2SO4 உருவாக்க போறேன். அப்போது அந்த 0.1 m H2SO4 உருவாக்குறதுக்கு நான் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஆசிடை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஓகே, ஸோ கொஷின் இது வந்துட்டு மொலாரிட்டி பேஸ் பண்ண கொஷின். ஸோ பொதுவாக மொலாரிட்டினாவே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா இதுதான். மொலாரிட்டி இஸ் நத்திங் பட் given mass into 1000, since இங்க வேல்யூ எல்லாம் ml பேஸ் பண்ணி இருக்கிறதுனால into 1000 போட்டுக்கிறோம், divided by molecular mass into volume. இங்க வால்யூம் தான் கண்ணா வேணும். ஓகேவா? பாக்கி எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஸோ வால்யூம் ஒரு சைட் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் இன்னொரு சைட் கொண்டு வந்தோம்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு 1000 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் இன்ட்டு மொலாரிட்டி. அவ்வளோதான் கண்ணா. கிவன் மாஸ் எவ்வளோன்னு தெரியும், மாலிகுலர் மாஸ் எவ்வளோன்னு தெரியும், நம்மளோட மோலார் வேல்யூ மொலாரிட்டி வேல்யூ என்னன்னு நமக்கே தெரியும். ஜஸ்ட் இந்த வேல்யூஸை மட்டும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறச்சே நம்மளோட வேல்யூ என்னவா வருது அப்படின்னா, இட் இஸ் மாஸ் வந்துட்டு 0.1 இன்டூ 1000 டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் H2SO4 எவ்வளோ, அப்ராக்சிமேட்டாக மோலார் மாஸ் ஆஃப் H2SO4ன்னு சொல்லும்போது இது ஒரு நிமிஷம், மாஸ் இங்கே 98% தானே சொல்லியிருக்கான். ஸோ அதனால நான் 98% 98 இன்டூ 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். மோலார் மாஸ் அப்படிங்கிறதும் ஒன்ஸ் அகெயின் H2SO4க்கு 98 தான் இருக்குது, இன்டூ நம்மளோட வேல்யூ இங்கே தேவைப்படும் இல்லையா, டென்சிட்டி வேல்யூ. ஸோ அதனால டென்சிட்டி வேல்யூவை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் 1.84. இப்போ இங்கே இதுவும் கட்டாயிரும், இதுவும் கட்டாயிரும், அண்ட் ஸோ ஆர் வேல்யூ வுட் பி 18.4. ஓகேவா? ரைட்? இது வந்துட்டு மொலாரிட்டி வேல்யூ. ரைட்? இப்போ நம்ம இதை வந்துட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வால்யூம் கிடைச்சிரும். அவ்வளோதான் கண்ணா, சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ ஜஸ்ட் இந்த கேல்குலேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், the concentration unit independent of temperature would be. இதில் யார் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க? ஸோ பொதுவாக வால்யூம் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் இருக்கிற யாருமே டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதாவது வால்யூம் பேஸ் பண்ண மொலாரிட்டியாக இருக்கட்டும், ஆர் நார்மாலிட்டியாக இருக்கட்டும், ஆர் பர்சன்டேஜஸ் வேல்யூவில் பர்சன்டேஜ் வால்யூமாக இருக்கலாம், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே வால்யூம் பேஸ் பண்ணி வர ஃபேக்டர்ஸ்னால அவங்க எல்லாருமே டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் யார் மட்டும்தான் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க? மொலாலிட்டி அண்ட் மாஸ் பர்சன்டேஜ், இவங்க தான் நம்மளோட டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் C would be the right answer. புரிஞ்சுச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். How many grams of CH3OH should be added to water to prepare 150 ml solution of 2m CH3OH? Concentration கொடுத்துட்டான், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துட்டான், என்ன கேட்டிருக்கான்? டோட்டல் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் யூஸ்ட் கேட்டிருக்கான். சொல்யூட் என்னங்கிறதையும் அவங்க கொடுத்துட்டான். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த ஃபார்முலாவுக்கு போகலாம்? நம்மளோட மொலாரிட்டி ஃபார்முலாவுக்கு போகலாம். ஸோ மொலாரிட்டியோட ஃபார்முலா என்னக்கண்ணா? we know molarity is equal to given mass divided by molecular mass, இங்க into 1000 divided by இங்க volume இல்லையா? ரைட்? ஸோ ஜஸ்ட் வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி டபிள்யூவோட வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்து பார்க்குறச்சே, சின்ஸ் நம்ம ஆல்ரெடி இந்த கொஷின் போட்டதுனால, இந்த மாதிரி கொஷின் போட்டதுனால மேம் டைரெக்டாக ஆன்சருக்கு காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வேல்யூஸை கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அண்ட் ஸோ த ஆப்ஷன் C would be the right answer. புரிஞ்சிச்சா? எஸ்.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் பேஸ் பண்ண கொஷின்ஸ்குள்ள தான் போகிறோம் கண்ணா. ஸோ இந்த கொஷின் இஸ் அ மிக்சர் ஆஃப் தியரி, கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா. 3 விஷயமே உள்ளடங்கின ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லேருந்து கொஷின் வந்துச்சுன்னா எப்படி டேக்கிள் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஆல் ரைட், ஃபர்ஸ்ட் கொஷின், which one is not correct mathematical equation for Dalton's law of partial pressure? Dalton's law of partial pressure கான கரெக்டான ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. we know Dalton's law of partial pressure is nothing but P is equal to chi P naught. இதுதானே நம்மளோட ஈக்குவேஷன். எஸ், இந்த ஈக்குவேஷனை தானே நம்ம டால்டன்ஸ் லான்னு சொல்லிட்டு இதை நம்ம ரவுல்ஸ் லாலையும் யூஸ் பண்ணி ரவுல்ஸ் லாவை ஃபைனலாக டிசைன் பண்ணோம். ஸோ அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் லைக் ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் டியை பாருங்களேன். ஆப்ஷன் ஏவும் டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் அவங்களோட பியூர் சால்வெண்ட் வேல்யூ மட்டும்தான் மாறுது. ஸோ ஆன் தட் பேசிஸ் இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ would be the right answer. புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகிறோம் கண்ணா. Next question, the correct option for the value of vapor pressure of a solution at 45 degrees Celsius with benzene to octane in the molar ratio 3:2 is. அதாவது என்ன சொல்லியிருக்கான், என்கிட்ட வந்துட்டு பென்சீனும் ஆக்டேனும் இருக்கு, அவங்களோட ரேஷியோ 3:2ல இருக்கு. இப்போ அவங்களோட வேப்பர் ப்ரெஷர், டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ஆல்சோ பிராக்கெட்ல வந்துட்டு நம்மள்ட்ட வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்சின் இவ்வளோ அண்ட் ஆக்டேன் இவ்வளோ பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர்ஸும் கொடுத்துட்டான். கிளியரா? ரைட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத எழுதிப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்சினும் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஆக்டேனும் கொடுத்துருக்கான். நான் பென்சினை பிஏனும் ஆக்டேனை வந்துட்டு பிபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பிஏ இஸ் நத்திங் பட் 280 mmHg, whereas பிபி இஸ் நத்திங் பட் கொஸ்டின் பார்க்கும்போது 420 mmHg. ஓகே, ஆல்சோ என்ன சொல்லியிருக்கான், நம்மளோட மோலார் ரேஷியோ வந்துட்டு 3:2 இருக்கு. அண்ட் ஸோ டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் இஸ் நத்திங் பட் 3 + 2 which is 5. ஓகேவா? 5 பார்ட்ஸ் இருக்குது. ரைட், 5 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க மேம். இதில் பென்சினோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எவ்வளோ, ஆக்டேனோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எவ்வளோ? பென்சினோட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டா, ஆக்டேனோட வேல்யூ 2ன்னு சொல்லிட்டா, அது அப்படியே நம்ம கை வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு தெரிய வருது chi of A is nothing but 3 divided by total value 5. Similarly, chi of B is nothing but 2 divided by total value 5. So 2/5. புரிஞ்சிச்சா? கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ப்ரெஷருக்கான ஃபார்முலா P total is equal to, I hope that's not visible, P total is equal to PA chi A plus PB chi B. ஜஸ்ட் நம்மள்கிட்ட வேல்யூஸ் இருக்குது, அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாவே நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்தலாமா? ஸோ பிஏவோட வேல்யூ வந்துட்டு 280 இன்டூ chi ஏவோட வேல்யூ வந்துட்டு 3/5 ப்ளஸ் பிபியோட வேல்யூ வந்துட்டு 420 அண்ட் chi பியோட வேல்யூ வந்துட்டு 2/5. ரெண்டு டைம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 420 இன்டூ 2/5 கிடைக்கும். புரிஞ்சிச்சா? கிளியரா? இங்கே 1/5 காமனாக இருக்குது, நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம், அது மொத்தமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வெளியில் எடுத்துடுறேன். எடுக்கும்போது எனக்கு 280 இன்டூ 3 ப்ளஸ் 420 இன்டூ 2 கிடைக்குது. 280 இன்டூ 3 அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 840 வரும். சிமிலர்லி நான் 420 இன்டூ 2 போட்டாலும் அங்கேயும் எனக்கு 840 தான் வரும். ஸோ 840 ப்ளஸ் 840 இங்கே கேல்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ 840 ப்ளஸ் 840 ரெண்டுத்தையும் நான் டிவைஸ் பண்ணேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஓகே. ஸோ 40 14 சொல்லும்போது கேரி 4 4 8 8 8 16 1650 டிவைடட் பை 5 அப்படின்னு வரும். 1680வையும் 5ஐயும் கட் பண்ணணும். இது 1 டைம்ஸ்னா இது 3 டைம்ஸ் கேரி ஓவர் 1, once again 3 டைம்ஸ் கேரி ஓவர் 3, 6 டைம்ஸ். அண்ட் ஸோ த ஆன்சர் வுட் பி 336. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா?
total pressure அப்படிங்கிறது 336 இருக்கும். So option B would be the right answer. ஓகே, ஸோ எப்போவுமே கிவன் டேட்டாவையும் ஃபார்முலாவையும் எழுதிட்டிங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிடும். தென் ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். PA and PB are the vapor pressure of pure liquid components A and B. அதாவது A and B அப்படிங்கிற pure liquid componentsோட vapor pressure தான் PA and PB. சரி இருக்கட்டும். Of an ideal binary solution. இது ஒரு ideal solution சொல்லிட்டா, which means obviously it will obey Raoult's law obey பண்ணும். If chi A represents the mole fraction component of A, then the total pressure of the solution is என்னவா இருக்கும் with respect to chi A என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், chi A plus chi B is equal to 1 அப்படின்னு தெரியும், which means chi B is equal to 1 minus chi A அப்படின்னு அங்கே யூஸ் பண்ணிக்கலாமா? எஸ், ரைட். இப்போ நம்மளோட டோட்டல் ப்ரெஷர் P டோட்டலோட ஃபார்முலா இஸ் நத்திங் பட் PA chi A plus PB chi B. எனக்கு இந்த என்டையர் ஈக்குவேஷன் கையை பேஸ் பண்ணி வரணும். அதனால நான் PA chi A plus இந்த chi Bக்கு பதிலாக இந்த ஒரு ஈக்குவேஷனை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறச்சே நமக்கு PB மைனஸ் PB chi B அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அதாவது chi B இல்லைக்கன்னா chi A அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் லைக் தட் இந்த வேல்யூவை PB கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 1 into PB is PB minus PA chi B. PB and chi A இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் PBயை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கலாமா? எஸ், PBயை தனியாக எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ப்ளஸ் chi Aவை காமனாக எடுத்துக்கலாமா? chi Aவை காமனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் PA மைனஸ் PB. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம்? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் A would be the right answer. புரிஞ்சிச்சா? கிளியரா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரேஷியோ பேஸ் பண்ண கொஸ்டின் கண்ணா கொஞ்சம் நிதானமாக கவனித்து இந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ணும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஈஸி தான், ஆனால் உங்களுக்கான நுணுக்கங்கள் தெரியலைன்னா கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத மேம் சொல்லித்தரேன், நல்லா கவனித்து பாருங்கள். The solution has 1:4 mole ratio of pentane and hexane. என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதில் 1:4 ரேஷியோவில் ஒரு பங்கு பென்டேனும் 4 பங்கு ஹெக்சேனும் இருக்குது. The vapor pressure of the pure hydrocarbons are said to be 440 for pentane and 120 for hexane. Vapor pressure of பென்டேனும் ஹெக்சேனும் கொடுத்துனா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்டேன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்டேன் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ஆல் ரைட். ஸோ இப்போ நான் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் என்ன அப்படிங்கிற எடுத்துக்கிறேன். ஸோ we know எழுதுனா நிறைய வரும், அதனால தான் மேம் டைரெக்டாக ஆன்சர் காமிக்கிறேன். Total vapor pressure of the mixture is nothing but mole fraction of pentane plus mole fraction of hexane into vapor pressures of pentane and hexane. புரிஞ்சிச்சா? கிளியரா? mole fraction and vapor pressure ரெண்டுத்தோடையும் ஆட் பண்ணிட்டு pentane value plus hexane value பண்ணா நமக்கு total pressure கிடைச்சிடும். இதுதானே ஃபார்முலா, ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், vapor pressure of pentane in the mixture and hexane in the mixture இந்த ரேஷியோ வாரியாக வச்சு டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். எனக்கு என்ன தெரியுது, இந்த கொஷனில் 1:4 மோல் ரேஷியோவில் தான் இந்த என்டையர் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 1:4 டோட்டல் வேல்யூ 5, விச் மீன்ஸ் 5 பங்கில் 1 பங்கு வந்துட்டு பென்டேனும் 5 பங்கில் 4 பங்கு வந்துட்டு ஹெக்சேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணினா எனக்கு டோட்டல் வேல்யூ எனக்கு இங்கே கிடைச்சிரு. ஆல்சோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்டேன் இந்த மிக்சர் என்னவா இருக்கும், கண்டிப்பாக வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் இன்டூ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்டேனாக இருக்கும், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்டேன் கொஷின்லேயே கொடுத்துருக்கான். எஸ், ஓகே, இல்லை, ரைட்.
இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூவை இங்கே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்டேன் இஸ் ஈக்குவல் டு 184 இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்டேன் இன் வேப்பர் ஃபேஸ். இப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணுறச்சே இதுவும் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும் தான். ஜஸ்ட் தட் இந்த வேல்யூவை இந்த சைட் கொண்டு போனால் எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்டேன் கிடைக்கும் இல்லையா, அதனால் அப்படி நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் கிடைச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள், ஈஸி. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, the vapor pressure of two liquids P and Q are said to be 80 and 60 torr. Vapor pressure of P and Q is said to be 80 and 60. நாமனே கொடுத்திருக்கான். The total vapor pressure of a solution obtained by mixing 3 moles of P and 2 moles of Q would be. இங்க என்ன சொல்லியிருக்கான், நான் 3 moles of P எடுத்துக்கிறேன், 2 moles of Q எடுத்துக்கிறேன், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணேனா அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் என்னவா இருக்கும்? டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் தான் இங்கே கேட்டிருக்கான். ஸோ டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நம்மளோட பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் P and Q, Pயோட பார்ஷியல் ப்ரெஷர் 80 இன்டூ P எவ்வளோ குவான்டிட்டிஸில் இருக்குது, 3 மோல்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸில் இருக்குது. டைரெக்டாக 3 போடலாமா? முடியாது. 3ங்கிறது 5 பங்குல ஒரு பாகம் தான் இல்லையா? 3 + 2 5, விச் மீன்ஸ் 3ங்கிறது 5 பங்குல ஒரு பாகம் தான். அதனால நான் டோட்டல் வேல்யூவை டிவைட் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி 60 இன்டூ 2 டிவைடட் பை 5. புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட், இப்போ இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி பார்த்துடலாம் கண்ணா. ஸோ இதையும் கட் பண்ணால் இது 1 டைம்ஸ், whereas 18 சொல்லும்போது 8 வந்துட்டு 1 டைம்ஸ், 30 16 டைம்ஸ். சிமிலர்லி இதையும் கட் பண்ணோம்னா இது வந்துட்டு 12 டைம்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். 16 3s we know 16 3s 48 + 12 2s 24. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 4 + 8 எவ்வளோ கிடைக்கும்? 2 carry over 1 3 72. So the answer would be 72, option D. Correct and check பண்ணிக்கலாமா? Yes, option D is our right answer. Okay, so next question. The beans are cooked earlier in the pressure cooker because pressure cookerல ஏன் நம்ம வந்துட்டு ஏதாவது கடலையோ இல்லை பீன்ஸையோ வேக வைக்கிறோம், ஒரு கிரேவிக்காக வேக வைக்கிறோம்னா ஃபஸ்ட்டே வேக வச்சிடறோம். ஏன்? எதுக்காக நம்ம வந்துட்டு ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் நம்மளோட பாய்லிங் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லையா? whenever pressure is given, boiling point increases. அதனால் out of these 4 options, option A would be the right answer. Clear-ஆ? புரிஞ்சிச்சா? Okay, so next question. ரவுல்ஸ் லா பேஸ் பண்ண கொஷின். ஸோ அது என்ன கொஷின் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத மேம் சொல்கிறேன். ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சரி. ஸோ கொஷின் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்சீன் at certain temperature is 640 mm of Hg. அதாவது ஏதோ பென்சினோட வேப்பர் ப்ரெஷர் வந்துட்டு 640 mm Hg ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. A non-volatile and non-electrolyte solid weighing 2.175 grams is added to இவ்வளோ grams of benzene. பென்சினோட பார்ஷியல் ப்ரெஷர் என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த பென்சின் கூட கொஞ்சோண்டு சொல்யூட்டை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். இவ்வளோ சொல்யூட்டை இவ்வளோ பென்சினில் ஆட் பண்ணுறோம். இஃப் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 600 mm Hg, வாட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சாலிட் சப்ஸ்டன்ஸ்? இதை ரிலேட் பண்ணுறதுக்கு நம்ம ரவுல்ஸ் லாவை விட நம்மளோட பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதாவது ரிலேட்டிவ் பார்ஷியல் ப்ரெஷர், அந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் pure solvent and the solution divided by solution's value is equal to given mass into molecular mass divided by molality into mass 1 and mass 2. ஓகேவா? இங்கே mass 1 அப்படிங்கிறது நம்மளோட சொல்யூட்டோட mass, mass 2 அப்படிங்கிறது சால்வெண்ட்டோட mass. அவ்வளோதான். ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
ஆன்சர் வர போகுது. இப்போ இங்கே பி நாட் வேல்யூ கொடுத்துருக்கா, நான் பி நாட் வேல்யூ பி வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்கான். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பென்சின் வந்துட்டு 640 mmHgனும் இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் 600 mmனு கொடுத்துருக்கான். ஸோ 640 and 600 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 40 அப்படிங்கிறது கிடைக்கும். 40 divided by 600 is equal to mass W1 m divided by m into W2. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டைரெக்டாக வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு தேவையான வேல்யூவை மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ த ஃபார்முலா இஸ் நத்திங் பட் மொலாலிட்டி m is equal to நம்மளோட mass of solute which is 2.175 into நம்மளோட benzene ஓட value which is 78 into 640 divided by 40 into 39.8. புரிஞ்சிச்சா? கிளியரா? ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை மேம் இன்டர்வைன் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? எனக்கு என்னோட மொலாலிட்டி வேல்யூ தான் வேணும், பாக்கி எல்லா வேல்யூவும் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டு மொலாலிட்டியை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ரைட். இப்போ இந்த கேல்குலேஷனை நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டாக, நான் ஜஸ்ட் அப்ராக்சிமேஷன்லேருந்து தான் வேல்யூ சொல்கிறேன் கண்ணா, அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 70 கிடைக்கும். ஓகேவா? 70 or 69 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணுற வேல்யூவாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி 69.40 இருக்காங்க. 1 or 2 வேல்யூஸ் கூடலாம் குறையலாம், தப்பு கிடையாது. அதுக்குன்னு டைரெக்டாக ஒரு 5 வேல்யூக்கு மேலே 5 கவுண்ட்டுக்கு வேல்யூ வந்துட்டு கூட விடக்கூடாது. புரிஞ்சிச்சா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The vapor pressure of a solvent decreases to 10 mm in 2 columns of mercury when a non-volatile solute was added in the solvent. Okay, so in the question I think நம்ம already solve பண்ணியிருக்கோம். இதே model of question நம்ம already solve பண்ணியிருக்கோம். ஸோ இதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரவுல்ஸ் லா பேஸ் பண்ண ஒரு கொஷினை பார்ப்போம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கான்னா, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் CCl4ஓட வேப்பர் ப்ரெஷர் at 25 degrees Celsius is said to be 143 mmHg. 25 degrees Celsiusல CCl4ஓட வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது 143 mmHgயாக இருக்குது. இந்த CCl4 அப்படிங்கிறது பியோர் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால நான் PS அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ரைட். Next, if 0.5 gram of a non-volatile solute, ஏதோ ஒரு solute அதோட வேல்யூ அப்படிங்கிறது given mass அப்படிங்கிறது 0.5 இருக்கு, அதோட molecular weight அப்படிங்கிறது 65 இருக்கு, இதை நான் வந்துட்டு 100 ml of CCl4ல ஆட் பண்ணுறேன். which means volume value வந்துட்டு 100 mlனு கொடுத்துருக்காங்க. இங்கே அதோட வேப்பர் ப்ரெஷர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே எல்லா கொஷின்ஸும் எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க கண்ணா. ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத மேம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு நம்மளோட சொல்யூட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? சொல்யூட்டு நம்ம எப்போவுமே WBன்னு எடுத்துப்போம் இல்லையா? ஸோ given mass of solute is 0.5 whereas molecular mass of solute is nothing but 65 and given volume of solvent is nothing but 100 ml. ஸோ வால்யூமை வந்துட்டு நான் V or VA அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் வேல்யூ கொடுத்துருக்கானா? இல்லை, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்கான். ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டே எனக்கு மாஸ் ஆஃப் சொல்யூட் தேவை. கரெக்டா? மாஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன்னா டென்சிட்டியோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். we know density is equal to mass by volume. இங்கே மாஸ் தேவை, அப்போ மாஸ் is equal to density into volumeனு எடுத்துக்கலாம் இல்லையா? ரைட். டென்சிட்டி இன்டூ வால்யூம்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதனால் நான் டென்சிட்டி இன்டூ வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். டென்சிட்டி ஆஃப் CCl4 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.58. இந்த வேல்யூவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்ணா, இம்பார்ட்டன்ட். இன்டூ நம்மளோட வால்யூம்ங்கிறது 100. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக 154 or 158 அந்த மாதிரியான ஒரு வேல்யூ வரும். 158 grams அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ என்கிட்ட given mass of solute, given molecular mass of solute,
given mass of solvent and solvent யாருன்னு தெரிஞ்சதுனால CCl4ன்னு தெரிஞ்சதுனால molecular mass of solvent. இது நாலுமே இருக்கு. இதை வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், என்னோட சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரை கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூவை வச்செல்லாம் நான் வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு போனால் போதும், விச் இஸ் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கான ஃபார்முலா எனக்குன்னா பியூர் சப்ஸ்டன்ஸோட வேப்பர் ப்ரெஷர் மைனஸ் சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் டிவைடட் பை சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு WB by MB, solute oda number of moles, into MA by WA. அதாவது number of solute divided by number of solvent. அதான் இப்படி mass divided by molecular mass நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கே P வேல்யூ மட்டும்தான் வரும். P0, WB, MB, WA, MA எல்லா வேல்யூவும் தெரியும். ஸோ அந்த எல்லா வேல்யூஸையும் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறச்சே எனக்கு yes, P0 minus P is equal to இந்த வேல்யூ இங்கே போச்சுன்னா என்னோட இந்த என்டையர் கால்குலேஷன் இன்டூ P அப்படின்னு வரும். இனிஷியலாக இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு தென் அந்த P வேல்யூவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஈஸி தான், சரியா? ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட வேல்யூஸை எல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நான் இதை எடுத்திருக்கேங்கன்னா வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இட் இஸ் ஃபைன் தட் என்னோட ஈக்குவேஷனில் என்னோட molecular mass into molecular mass, mass into molecular mass லாம் இப்படி வந்திருக்கு. ஓகேவா? ரைட். இன்டூ P0 வேல்யூ which is nothing but 143. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா 143 which is P0 வேல்யூ மைனஸ் 1.07. இதை மொத்தமாக கால்குலேட் பண்ணால் 1.07 வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 141 அப்படிங்கிற வேல்யூ அப்ராக்சிமேட்டாக வரும். அண்ட் ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் C 141 would be the right answer. Okay, so next question. According to Raoult's law, the relative lowering of vapor pressure for a solution is equal to ஒரு சொல்யூஷனோட ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரைட். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் ஷுட் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். ஏன்னா ரவுல்ஸ் லாவில் ஆர் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாருமே மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் ஆர் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட்டை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பாக ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரும் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ்க்கு வந்துட்டோம். ஐடியல் சொல்யூஷன்னா நம்ம ரவுல்ஸ் லாவை யார் ஒபே பண்ணுறாங்களோ அவங்கள ஐடியல்னும், யார் ஒபே பண்ணலையோ அவங்கள நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வருது, இன்ஃபேக்ட் உங்களுக்கு தியரி பேஸ் பண்ண கொஷின்ஸ் அண்ட் ஃபார்முலா பேஸ் பண்ண கொஷின்ஸ் ரெண்டுமே வரும். ரெண்டுத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரைட். இப்போ the mixture which shows positive deviation from Raoult's law is, so என்னென்ன mixtures positive deviation காமிக்கும், என்னென்ன mixture negative deviation காமிக்கும் அப்படிங்கிறத நம்ம NCERTல கொடுத்துருக்கோம். அண்ட் பாசிட்டிவ் டிவியேஷன் நெகட்டிவ் டிவியேஷனுக்கான டீப் டைவ் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சொல்யூஷன்ஸ் ஒன் ஷாட்டை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த கிவன் டேட்டாவை பேஸ் பண்ணி பார்க்குறச்சே அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் D would be the right answer. அதுதான் பாசிட்டிவ் டிவியேஷனை காமிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஐடியல் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா அதோட என்னென்ன வேல்யூ 0 ஆகும், என்னென்ன வேல்யூ 0 ஆகுது. ஃபர்ஸ்ட் திங், டெல்டா H should always be equal to 0. டெல்டா V should always be equal to 0, whereas டெல்டா S and டெல்டா G ரெண்டும் 0வாக இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். ஆனால் இங்கே டெல்டா H தவிர பாக்கி எல்லாம் அப்படியே உல்டாவாக கொடுத்துருக்கனால ஆப்ஷன் C is the right answer. இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் கண்டிஷன். புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட், ஒன்ஸ் அகெயின் மேக்ஸிமம் பாய்லிங் அசியோட்ரோப்ஸ்க்கு கீழே யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக நெகட்டிவ் டீவியேஷன் காமிக்கிறவங்க எல்லாமே மேக்ஸிமம் பாய்லிங் அசியோட்ரோப்ஸில் வருவாங்க. இதுவே பாசிட்டிவ் டீவியேஷன் காமிக்கிறவங்க மினிமம் பாய்லிங் அசியோட்ரோப்ஸ் கீழே வருவாங்க. ஸோ அப்படி பார்க்குறச்சே நெகட்டிவ் டீவியேஷன் அவுட் ஆஃப் தீஸ் 4 யார் காமிப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் நைட்ரிக் ஆசிட் தான் காமிப்பாங்க. மோஸ்ட்லி வாட்டர் அண்ட் கம்போசிஷன் லைக் அண்ட் ஒரு காம்பவுண்ட் வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாருமே நெகட்டிவ் டீவியேஷன் தான் காமிப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க.
Okay, so next question, which one of the following is incorrect for an ideal solution? So ஒரு ideal solution இருந்துச்சுனா delta H 0வா இருக்கணும், correct தான். Whereas total change in pressure should be equal to 0. Change in pressure அங்க இருக்கவே இருக்கக்கூடாது, correct தான். Whereas total universal constant or total internal energy அப்படிங்கிறது 0வா இருக்கணும், அதுவும் correct தான். So out of these four options, ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பு. டெல்டா ஜி அண்ட் டெல்டா எச் இது ரெண்டுமே உங்களோட ஐடியல் சொல்யூஷனில் ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட், which one of the following is not equal to 0 for an ideal solution? இப்போ தானே சொன்னேன் டெல்டா எஸ் டெல்டா ஜி இவங்க ரெண்டு பேருமே ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்படி பார்க்குறச்சே ஆப்ஷன் ஏ would be the right answer. Next, the solution of acetone in ethanol is, solution of acetone in ethanol கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம், they show positive deviation, அதனால option B is the right answer. Next question, solution containing components A and B follows Raoult's law. ரெண்டு பேரும் Raoult's law ஃபாலோ பண்றாங்கன்னா, which means intermolecular attraction should be equal to intramolecular attraction. அதாவது ரெண்டு தனித்தனி மாலிகுல்ஸ்க்கு இடையே உள்ள அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாலிகுல்குள்ளேயும் அட் த சேம் டைம் solute attraction, solvent attraction should be equal to that of solute-solvent attraction. அப்படி இந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணால் தான் அவர் ரவுல்ட்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ இந்த பேசிஸில் பார்க்குறச்சே அவுட் ஆஃப் தீஸ் ஃபோர் ஆப்ஷன் சி would be the right answer. ஏன்னா இங்கே தான் ஏபி ஃபோர்ஸ் solute-solvent ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஏ solute-க்கும் பிபி solvent-க்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த நாளில் எல்லாருமே ஐடியல் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் ஃபார்ம் பண்ண மாட்டார். அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் இந்த 4 ஆப்ஷனும் பார்த்ததும் உங்களால் சொல்லிடலாம், இவர் ஒருத்தர் தான் வந்துட்டு ஐடியல் சொல்யூஷன் ஃபாலோ பண்ண மாட்டார். பிகாஸ் தீஸ் டூ ஆர் இன்டெஃபினைட் சொல்யூஷன்ஸ்னு சொல்லிக்கலாம், ஆர் டிஸ்சிமிலர் சொல்யூஷன்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, இந்த ஒரு ஆப்ஷன் வச்சும் இப்படி உங்களோட லைக் வேல்யூஸை நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். ஆர் மேம் எனக்கு எலிமினேட்லாம் பண்ண தெரியல மேம் அப்படின்னா என்சிஆர்டியில் நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்கான் இல்லையா, பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன், அந்த வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். Okay, so next question. An ideal solution is formed when its components delta V is equal to 0, delta H is equal to 0. Okay, so இங்க ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கான், கரெக்டா? டெல்டா வி 0வா இருக்கலாம், டெல்டா ஹெச் 0வா இருக்கணும். இதில் எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இன்ஃபேக்ட் எது கரெக்டு அப்படிங்கிறது தான் சொல்லணும். கரெக்டு தானே, டெல்டா வியும் 0வா தான் இருக்கணும், டெல்டா ஹெச்சும் 0வா தான் இருக்கணும். விச் மீன்ஸ் ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸுமே அந்த ஒரு ஐடியல் சொல்யூஷனுக்கு இருக்கும். அதனால ஆப்ஷன் சி would be the right answer. ஓகே கண்ணா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் ரவுல்ட்ஸ் லாலேயே நம்ம வந்துட்டு ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். அது இல்லாமல் என்னென்ன கொஷின்ஸ்லாம் டைரக்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், The following solutions were prepared by dissolving 10 gram of glucose in 250 ml of water, 10 gram of urea in 250 ml of water and 10 gram of sucrose in 250 ml of water. So என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கேஸில் குளுக்கோஸை தண்ணியில் கரைக்கிறாங்க. அப்படி கரைக்கிற டைமில் நமக்கு கிடைக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷர் தான் P1 ஆர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தான் P1. இதுவே நான் ரெண்டாவது கண்டிஷனில் யூரியாவை தண்ணியில் கரைக்கிறேன், அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தான் P2. மூணாவதானா சுக்ரோஸை வாட்டர் கூட கலக்கிறேன், கலக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் P3. ஸோ இப்படி 3 ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கான அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ இந்த கொஷின் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்கானா, இந்த கொஷினை எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் சொல்யூட். ஸோ இங்கே 3 சொல்யூட் கொடுத்துருக்கான். இங்கே நமக்கு சுக்ரோஸ் இருக்குது, ரைட், நம்மள்கிட்ட குளுக்கோஸ் இருக்குது அண்ட் நம்மள்கிட்ட யூரியா இருக்குது. நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அவுட் ஆஃப் தீஸ் த்ரீ molecular mass of or molar mass of sucrose is said to be maximum. molar mass of sucrose தான் அதிகமாக இருக்குது, then glucose, then urea.
ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் மோலார் மாஸ் நம்மளோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரையும் நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணலாம். அதனால சுக்ரோஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு வரும், குளுக்கோஸோட நெக்ஸ்ட் வரும், யூரியாவோடது ஃபைனலாக வரும். அண்ட் ஸோ ஆர் ஆப்ஷன் வுட் பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் ஆர் ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். If 8 gram of a non-electrolyte solute, ஏதோ ஒரு non-electrolyte solute எடுத்துக்கிறேன், அதை 114 grams of N-octane நான் வந்துட்டு கரைக்கிறேன். கரைச்சு அதோட வேப்பர் ப்ரெஷரை, N-octaneோட வேப்பர் ப்ரெஷரை 80%க்கு நான் குறைக்கிறேன். இதுதான் என்னோட டேட்டா. The molar mass of solute is said to be. சொல்யூட்டோட மோலார் மாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கண்ணா, கொஞ்சம் யோசிச்சா ஆன்சர் வந்துடும். ரைட். ஸோ இப்போது நம்ம partial pressure or vapor pressure பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? vapor pressure of solute and vapor pressure of solvent பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் கான்செப்டை இங்கே எடுத்துக்கிறேன். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெல்டா பி டிவைடட் பை பி நாட் இஸ் ஈக்குவல் டு NB divided by NA, அதாவது solvent divided by solute. solventோட வேல்யூ என்ன, WB given mass divided by molecular mass into NA1 அப்படியே நியூமரேட்டருக்கு எதுனா it would come MA by WB, molecular mass of solvent divided by given mass of solvent. ரைட். இப்போது நமக்கு தெரிஞ்ச எல்லா வேல்யூஸையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது இந்த வேல்யூவை தவிர பாக்கி எல்லா வேல்யூவும் நமக்கு தெரியுது. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ டெல்டா பி இஸ் நத்திங் பட் டெல்டா பி அப்படிங்கிறது இங்கே வேப்பர் ப்ரெஷர் 80%க்கு குறையுதுன்னா இனிஷியலாக இருந்த வேப்பர் ப்ரெஷர் உங்களுக்கு வந்துட்டு 100 இருந்திருக்கும். 100 minus 80 is nothing but 20% divided by அந்த சொல்யூஷனோட வேல்யூ வந்துட்டு 100% is equal to NB by NA, which means mass of solute. mass of solute வந்துட்டு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான் கொஸ்டினை பாருங்க, 8 gram of non-electrolyte solute, which means mass of solute is 8 divided by நமக்கு molecular mass தான் தெரியாது. ஸோ அதனால molecular mass of solute அப்படியே வச்சுக்கலாம் into molecular mass of solvent. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் அப்படிங்கிறது N-octane. ஸோ அதோட மாலிகுலர் மாஸ் வந்துட்டு 114. அது அப்படியே இங்கே போட்டுக்கோங்களேன், 114 டிவைடட் பை கிவன் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். இங்கே எவ்வளோ மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதே வேல்யூ 114 grams ஆஃப் சால்வெண்ட்டை தான் யூஸ் பண்ணுறோம், 114. ரைட். இப்போ இவனும் கட் ஆயிடுவான். ஓகேவா? இவனையும் கட் பண்ணிக்கலாம். இவன் 1 times, இவன் 5 times அப்படின்னு ஆயிடுவான், 1/5. இப்போ இதை இந்த சைடு, இதை சைடு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நமக்கு MB is equal to 8 into 5, which is nothing but 40 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் D would be the right answer. புரிஞ்சிச்சா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணா, எனக்கு உங்களோட லைவ் சாட்டில் கமெண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது, என்ன காரணம்னு எனக்கு தெரியலை. பட் இஃப் இன் கேஸ் அப்படி டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட மெயின் கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் கூட ட்ராப் டவுன் பண்ணுங்கள். ஓகே, the freezing point depression constant of benzene is said to be 5.12 Kelvin. Kelvin kg mole inverse. இங்கே freezing point depression constant KF வந்துட்டு 5.12 கொடுத்துட்டான். நெக்ஸ்ட், freezing point depression for the solution of molality 0.078 m. அதாவது ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், அந்த சொல்யூஷனோட மொலாலிட்டி வேல்யூங்கிறது 0.078 இருக்கு. கண்டெய்னிங் அ நான் எலக்ட்ரோலைட் சொல்யூட் இன் பென்சினஸ். நம்மளோட சால்வெண்ட் வந்துட்டு பென்சீனா இருக்கு. சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா, நம்மளோட ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது டெல்டா TF இஸ் ஈக்குவல் டு KF இன்டூ M இல்லையா? ரைட். மொலாலிட்டி M. நம்மளோட KF வேல்யூ 5.12ன்னு கொடுத்துருக்கான், மொலாலிட்டி வேல்யூ 0.078ன்னு கொடுத்துருக்கான். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக? ஓகே மேம், எனக்கு இது வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 5.12 5னே எடுத்துக்கோங்க. இன்டூ 0.078 7.8 ஆர் 8ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கேன், 1 2 இடத்துக்கு மாற்றிருக்கேன்.
டுவர்ட்ஸ் ரைட் நான் மாற்றதுனால இன்டூ 10 to the power -2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 5 8s are it is approximately அப்ராக்சிமேஷன் தான் சொல்கிறேன் கண்ணா 40 இன்டூ 10 to the power -2 இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 0.04 அப்படின்னு வருமா? இல்லை 0.4 தான் வரும். ஓகேவா? 0.4 அப்படின்னு வரும். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஸோ 0.4 எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி would be the right answer. எக்ஸாக்டாக வேல்யூ எடுத்திங்கன்னா 0.3839ங்கிற மாதிரி வேல்யூ வரும். ஆனால் மேம் அப்ராக்சிமேட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் போடலாம். until or unless there is a large difference between the values. உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் வேல்யூஸில் லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கண்ணா நிறைய கொஷின் சால்வ் பண்ணும்போது மேம் அங்கங்கே அப்பப்போ உங்களுக்கான ட்ரிக்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த ட்ரிக்ஸை எல்லாம் நோட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஐசோடோனிக் சொல்யூஷனுக்கு எந்த வேல்யூ சேமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐசோடோனிக் சொல்யூஷன் அப்படின்னா சேம் வால்யூம் உள்ள சொல்யூஷன், சேம் கான்சன்ட்ரேஷன் உள்ள சொல்யூஷன். வால்யூம் இல்லை, சேம் கான்சன்ட்ரேஷன் உள்ள சொல்யூஷன் அர்த்தம். இந்த ஐசோடோனிக்ங்கிற டேர்மையே நம்ம வந்துட்டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் தான் பார்த்துடணும். விச் மீன்ஸ் சேம் கான்சன்ட்ரேஷன் தான் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கும். அண்ட் ஸோ ஆப்ஷன் பி would be the right answer. புரிஞ்சிச்சா? எஸ். So 35 over, 30 to go. Next question பார்த்தலாம். If molality of a dilute solution is double, ஒரு dilute solutionோட molality நான் டபுள் பண்ணுறேன். டபுள் பண்ணும்போது the value of molar depression constant என்னவா இருக்கும்? அந்த molar depression constant molality பேஸ் பண்ணி மாறுமா மாறாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போது நம்மளோட molar depression constant அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. கரெக்டாக? பேர்லேயே கான்ஸ்டன்ட்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன மாறவா போகிறான்? கண்டிப்பாக மாற மாட்டான். ஸோ திஸ் மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் வில் ரிமைன் அன்சேஞ்ச். அது சேஞ்ச் ஆகாது, சிமிலராக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். Toluene in the vapor phase is in equilibrium with the solution of benzene and toluene having a mole fraction of toluene 0.50. If vapor pressure of pure benzene is 119 torr and that of pure toluene is 37 torr. At the same temperature, mole fraction of toluene in vapor phase என்னவா இருக்கும்? சிம்பிளாக ஃபஸ்ட்டு என்னென்ன ஈக்குவேஷன் என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கிறத மட்டும் பார்த்தலாம். ஸோ கிவன் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்மளோட பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பென்சீன் அப்படிங்கிறது இங்கே பென்சின் அப்படிங்கிறது 119 டோர் அப்படின்னு கொடுத்துருக்கான். சிமிலர்லி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டொலுவீன் அப்படிங்கிறத 37 டோர் அப்படின்னு கொடுத்துருக்கான் இல்லையா? ரைட். ஸோ இப்போது இந்த ரெண்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஒரு லிக்விடை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் மோல் ஃப்ராக்ஷன் கை ஏ கை பி ஆர் கை ஏ கை பி ரெண்டுமே 0.5 அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். ஓகேவா? கையை பை பி 0.5 அப்படின்னு தான் அவனே கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆர் வேப்பர் ஃபேஸில் அவங்களோட மோல் ஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும்னு கேட்டுட்டு லிக்விட் ஃபேஸில் அவங்களோட பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்தானா இங்கே தான் நம்மளோட ஆள் YA YB வரப்போகிறாங்க. ஓகே, ஸோ ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டொலுவீனோட வேப்பர் ஃபேஸோட மோல் ஃப்ராக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். விச் மீன்ஸ் டொலுவீனோட தான் YT அப்படின்னு வச்சுக்கிறேன். YT இஸ் நத்திங் பட் P0 T chi T divided by solute ஓட partial pressure and mole fraction divided by solution ஓட partial pressure and mole fraction. அப்போ நமக்கு அங்கே டொலுவீனும் வரும் பென்சீனும் வரும் இல்லையா? எஸ், ஓகே. பென்சீனும் வந்துருச்சு. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வேல்யூஸை எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா என்னோட பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டொலுவீன் இஸ் செட் டு பி 37 ஆஸ் பர் த கிவன் டேட்டா. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 37 இன்டூ கை ஏவாக இருந்தாலும் கை பிஏவாக இருந்தாலும் டொலுவீனாக இருந்தாலும் பென்சீனாக இருந்தாலும் 0.5 தான். ஸோ அதனால நான் இங்கே 0.5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிவைடட் பை நெக்ஸ்ட் டொலுவீனோட மோல் ஃப்ராக்ஷன் அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் 37 இன்டூ 0.5. ஒன்ஸ் அகெயின் நம்மளோட பென்சீனோட பார்ஷியல் ப்ரெஷரும் அதோட கைபி வேல்யூவும் விச் இஸ் நத்திங் பட் ஒரு நிமிஷம், எஸ், ப்ளஸ்
நம்மளோட பென்சின் வேல்யூ 119 இன்ட்டு அதோட கைபி வேல்யூ 1.5 0.5 ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன வேல்யூ இருக்கோ 37 பார்ஷியல் ப்ரெஷராக இருந்தால் அதோட பாதியே எடுத்துக்கோ. 37 பாதி டினாமினேட்டரோட பாதி இது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக மேம் இருக்குது மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0.5 காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. அப்படி 0.5 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்லேருந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு 37 டிவைடட் பை 37 + 119 கிடைக்கும். இதுவும் கட் ஆயிரும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த கேல்குலேஷன் முன்னாடி மேம் போட்டு காமிக்கிறேன் கண்ணா. ஸோ போட்டு பார்க்கும்போது நமக்கு 37 டிவைடட் பை 119 அண்ட் 37 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 119 37. சி இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணுறது தப்பே கிடையாது, சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேல்குலேஷன் வரலைன்னா டக்குன்னு இந்த மாதிரி சைடில் போட்டு சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, 6 கேரி ஓவர் 1 5 156 அப்படின்னு கிடைக்குது. 156ஐயும் இதையும் கட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு 0.2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். And so out of these options, option C would be the right answer. புரிஞ்சிச்சா? கிளியரா? Yes. Next question. At 100 degrees Celsius, the vapor pressure of a solution of 6.5 gram of solute in 100 gram of water is said to be below. அதாவது 100 degree Celsius இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு 6.5 gram of solute 100 gram of waterல ஆர் சால்வெண்ட்டில் கரைக்கிறேன். கரைக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது இவ்வளோவா இருக்குது. இஃப் கேபி பாய்லிங் கான்ஸ்டன்ட் இவ்வளோவா இருந்துச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்? பாய்லிங் கான்ஸ்டன்ட் இவ்வளோவா இருந்துச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்? ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கொஷின், 2016 கேட்டிருக்கான். ஸோ மேம் இதற்கான கான்செப்ட் சொல்கிறேன், பட் டோன்ட் வரி, இந்த கொஷின் புரியலைனாலும் பரவாயில்ல ஆர் தெரியலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியான கொஷின் கேட்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் சான்சஸ் கம்மி. ரைட்? சரி, இப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லித்தரேன், கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் கொடுத்து பாய்லிங் பாயிண்ட் கேட்டிருக்கான், விச் மீன்ஸ் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரையும் பாய்லிங் பாயிண்ட்டுக்கான ரிலேஷனையும் நம்ம ரெண்டு வேல்யூவையும் வந்து கிளப் பண்ணி தான் இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கான ஃபார்முலா இதுன்னு தெரியும். இந்த ஃபார்முலாவில் வேல்யூவை எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஸ்மால் எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிடறோம். புரிஞ்சிச்சா? தென் ஒன் ஸ்மால் எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை வந்துட்டு நம்மளோட பாய்லிங் பாயிண்ட், லோவரிங் ஆஃப் பாய்லிங் பாயிண்டில் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணால் அவ்வளோதான் கண்ணா, நம்மளோட லோவரிங் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இனிஷியலாக இங்கே இருக்கக்கூடிய பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்கான், விச் மீன்ஸ் அந்த 100 டிகிரி கூட இந்த ஒரு வேல்யூவை ஆட் பண்ணோன்னா நமக்கு பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த கன்சர்ன் பாய்லிங் பாயிண்ட் கேட்டிருக்கக்கூடிய பாய்லிங் பாயிண்ட் ஆர் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த கன்சர்ன் சொல்யூஷன் என்னன்னு கிடைச்சிரும். அண்ட் ஸோ த ஆன்சர் வுட் பி 101 டிகிரி செல்சியஸ். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டான்னா செக்ஷன் பிலேருந்து தான் கேட்பான். ஸோ கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ரிலேஷன் பேஸ்ட் கொஷினை ஜஸ்ட் 1 or 2 times மட்டும் போட்டு பார்த்துக்கோங்க. Okay, next question. Which of the following compounds can be used as antifreeze in automobile radiation? நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ஆட்டோமொபைல் ரேடியேஷன்ஸில் ஆர் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸில் வந்துட்டு ஆன்டிஃப்ரீஸாக அந்த ரேடியேட்டர் வந்துட்டு சூடாகாமல் இருக்கிறதுக்கும் அந்த இன்ஜினை கூல் பண்ணி வைக்கிறதுக்காகவும், ரேடியேட்டருக்குள்ளே தான் இவன் இருப்பான், இவன் இன்ஜினை கூல் பண்ணுறதுக்காக அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பான். ஸோ அவன் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க கண்ணா, உங்களோட வீட்டில் அப்பாலாம் இந்த காருக்கு ஒரு க்ரீன் கலரில் குட்டியோண்டு லிக்விடை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. அந்த லிக்விட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கிளைகால் இஸ் ஆர் கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஷின். 200 ml of an aqueous solution of protein contains 1.26 grams. ஓகே, 1.26 grams of component இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. The osmotic pressure of the solution at 300 Kelvin is said to be below. Osmotic pressure பை வேல்யூம் கொடுத்துட்டான். மோலார் மாஸ் ஆஃப் புரோட்டீன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். மோலார் மாஸ் கேட்டிருக்கான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பி, பியை வந்து பையனை எழுதிக்கலாம், இன்டூ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட என் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ்ன்னு எழுதிக்கலாம், இன்டூ ஆர்டி.
அவ்வளோதான் கண்ணா. இங்கே மாலிகுலர் மாஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், பாக்கி எல்லா வேல்யூம் அவனே கொடுத்துருக்கான், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்து. ஓகே, ஸோ பை வேல்யூ எல்லாமே இருக்கிறதுனால நம்ம எம் ஒரு சைடில் வச்சுட்டு பாக்கி எல்லா வேல்யூவும் இன்னொரு சைடு கொண்டு போய்க்கிறோம். கொண்டு போகும்போது நமக்கு என்ன தெரியுது, WRT டிவைடட் பை பைவி அப்படிங்கிற ஃபார்முலா உருவாகுதுன்னு தெரியுது. இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறச்சே நம்மளோட கிவன் மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது 1.26. ஸோ 1.26 இன்டூ ஆரோட வேல்யூ 0.083. ஸோ 0.083 இன்டூ டெம்பரேச்சரோட வேல்யூ அப்படிங்கிறது 300 கெல்வின். ஸோ இன்டூ 300 டிவைடட் பை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது இங்கே இவ்வளோவா இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் 2.5 இன்டூ 10⁻³ அண்ட் ஃபைனலாக வால்யூம் வந்துட்டு 200 ml இருக்குது. ஸோ இன்டூ 200. புரிஞ்சிச்சா? இங்கே வால்யூம் வந்துட்டு எம்எல் இருக்குது, அப்போ டிவைடட் பை 1000 போடணும் இல்லையா? அண்ட் ஸோ வால்யூம் டிவைடட் பை 1000. ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் now. டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டுக்கிறோம். போட்டோம்னா இது 1 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் 1/5 அப்படின்னு வரும். 1/5 இஸ் நத்திங் பட் 0.2. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த என்டையர் சிஸ்டமாக நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். மேம் ஆல்ரெடி ஈக்குவேட் பண்ணி அதற்கான ஆன்சர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு தடவை ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். ஸோ த ஆன்சர் வுட் பி 61038. புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கண்ணா சொல்யூஷனில் கொஷின்ஸ் போடும்போது கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய கொஷின்ஸ் நிறைய சால்வ் பண்ணணுமே அப்படின்லாம் யோசிப்போம். பட் இந்த செஷன் அப்படிங்கிறது ஒர்த்து கண்ணா, ஏன்னா எல்லா ப்ராப்ளம்ஸையும் நம்ம சால்வ் பண்ணும்போது ஆஃப்டர் திஸ் ப்ராக்டிஸ் கொஷின் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் செஷன் ஆஃப் ஈச் சாப்டர் நீங்கள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக, ஆஹா இந்த சாப்டர் தானே, இந்த சாப்டர்லேருந்து என்ன கொஷின் வந்தாலும் நான் சால்வ் பண்ணிடுறேங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆகிடும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்க்காக தான் இவ்வளோ கொஷின் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸோட மேம் கூட சேர்ந்து இந்த கொஷினை சால்வ் பண்ணுங்கள், சரியா? ரைட், நெக்ஸ்ட் கொஷின். A solution of sucrose has been prepared by dissolving 68.5 grams of sucrose in 1000 grams of water. அதாவது நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், 68.5 grams of sucrose 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் கரைக்கிறோம். சரி, இப்படி கரைக்கும்போது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் என்னவா இருக்கும், அந்த சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னவா இருக்கும், given to the fact that kf of water is 1.86 Kelvin. சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இதோட ஃபார்முலா KF இன்டூ எம்ன்னு தெரியும். அதற்கு எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, மொலாலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ மொலாலிட்டிக்கான ஃபார்முலா என்னக்கண்ணா, we know molality is nothing but WB into MB into 1000, பிகாஸ் இங்கே வேல்யூஸ்லாம் எம்எல்ல இருக்கிறதுனால 1000 நியூமரேட்டரில் போட்டுக்கிறோம், டிவைடட் பை WA. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ மேம் வந்துட்டு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 68.5 into 1000 divided by molecular mass of solute இங்கே கொடுத்துருக்கான் 342 into 1000. ஓகேவா? ரெண்டு இடத்துலையும் 1000 வருதா, 1000 கட் பண்ணிக்கோ. ஆல்சோ 68.5 அண்ட் இது ரெண்டுத்தையும் கட் பண்ணோன்னா அப்ராக்சிமேட்டாக நம்மளோட வேல்யூ 0.27 or 28 வரும். நான் அதை வந்துட்டு 0.3 அப்படின்னு எழுதிக்கிறேன். சாரி, 37 or 38 வரும். அதை நான் 0.37 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போது நான் வந்துட்டு டெம்பரேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு பொதுவாக என்ன தெரியுது அப்படின்னா, என்னோட வாட்டரோட ஆக்சுவல் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 0வாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஸோ இந்த 0லேருந்து இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூவை மைனஸ் பண்ணால் என்னோட ஆக்சுவல் வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா? ரைட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 0லேருந்து 3.72 வந்துட்டு மைனஸ் பண்ணுறேன், விச் வுட் அப்ராக்சிமேட்லி கிவ் மீ 37. ஓகேவா? எல்லாமே அப்ராக்சிமேஷன் தான் கண்ணா, கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் பி வுட் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? Okay, so next question. An aqueous solution is 1 molar in Ki. இந்த கொஷினை நம்ம முன்னாடி சால்வ் பண்ணோம் இல்லையா? ரைட். ஸோ இருந்தாலும் மேம் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு தடவை ரீகேப் பார்த்துடலாம். இங்கே நான் வந்துட்டு ஒரு அக்வஸ் சொல்யூஷனை எடுத்திருக்கேன். அக்வஸ் சொல்யூஷன்னா அங்கே கண்டிப்பாக வாட்டர் தான், கே கூட இருக்கும்.
இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னோட இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் வேப்பர் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்னோட சால்வெண்ட்டோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். வேறு எந்த சொல்யூட்டையும் ஆட் பண்ணக்கூடாது, சால்வெண்ட்டோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் இங்கே நான் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ வுட் பி த ரைட் ஆன்சர். ஆனால் ஏன் இந்த 2 3 ஆப்ஷன் 2 3 4ம் இல்லை? பிகாஸ் ஆப்ஷன் 2 3 4 3 இடத்துலையுமே உங்களோட சொல்யூட்டோட வேல்யூவை தான் கொடுத்துருக்கான், சொல்யூட்டை தான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஸோ சொல்யூட்டை ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக வேப்பர் ப்ரெஷர் குறையும், சால்வெண்ட் ஆட் பண்ணால் வேப்பர் ப்ரெஷர் கூடும். அதனால நம்ம சால்வெண்ட் ஆட் பண்ணுறதுக்காக வாட்டர் ஆட் பண்ணுறோம். அண்ட் ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சிச்சிங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 gram ஆஃப் சொல்யூட்டை நான் 51.2 grams ஆஃப் பென்சீனில் கரைக்கிறேன். 1 gram ஆஃப் சொல்யூட்டை 51.2 gram ஆஃப் பென்சீனில் கரைக்கிறேன். இப்படி கரைக்கும்போது த ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 5.12 இருக்குது. ஸோ KF வந்துட்டு 5.12 இருக்குது. இந்த கேஸில் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பென்சீன் என்னவாக இருக்கும்? ஸோ ஜென்ரலாக ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பென்சீன் தெரிஞ்சவங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த கொஷினுக்கான ஆன்சர் 0.4 to 5 வரும், 0.4 to 0.5 வரும் அப்படின்னு தெரியும். அப்படி தெரியலைன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப 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 சிம்பிள் கண்ணா. ஜஸ்ட் தட் ஃபஸ்ட்டு நம்ம டெல்டா டிஎஃப் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இட் இஸ் நத்திங் பட் கேஎஃப் இன்ட்டு மொலாலிட்டி. மொலாலிட்டி வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஸோ மொலாலிட்டியை தனியாக கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை அந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். நான் இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேஎஃப் இன்ட்டு மொலாலிட்டிக்கான ஃபார்முலா நம்மளோட சொல்யூட்டோட வேல்யூ, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இன்ட்டு 1000, பிகாஸ் எல்லா வேல்யூவும் இங்கே எம்எல்ல தான் இருக்குது, divided by molecular mass into mass of W1. ரைட், இப்போ நான் இங்கே வேல்யூஸை எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எனக்கு கொஷனில் KF அப்படிங்கிறது 5.12 அப்படின்னு கொடுத்துருக்கான். வெரஸ் W2 அப்படிங்கிறது சொல்யூட்டோட மாஸ் விச் இஸ் நத்திங் பட் 1 gram into 1000 divided by M2 அப்படிங்கிறது molecular mass of solute. molecular mass of soluteங்கிறது 250 grams அவனே கொடுத்துருக்கான். ஸோ 250 into W1. W1ங்கிறது பென்சினோட மாஸ். ஸோ பென்சினோட மாஸ் இங்கே 51.2. ஓகேவா? கிளியரா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு 250யும் 1000யும் கட் பண்ணுறேன். 1000யும் 250யும் கட் பண்ணேன்னா இது 1 times தான், இது வந்துட்டு 4 times வரும். நெக்ஸ்ட் 51.2 5.12 ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கலாம் இல்லையா? கட் பண்ணேன்னா எனக்கு ஆப்வியஸ்லி இங்கே 0.1 அப்படின்னு வரும். ஸோ 0.1 into 0.4 is nothing but 0.1 into 4 is nothing but 0.4. So out of these 4 options, option A will be the right answer. புரிஞ்சிச்சிங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கன்னா ஐ வில் ஸ்லோ டவுன். சரியா? இல்லை மேம் இந்த ஸ்பீட் ஓகேன்னு சொல்கிறீங்கன்னா வில் கண்டினியூ. ரைட், நெக்ஸ்ட் கொஷின். A solution containing 10 grams Dm-3 of urea with molecular mass 60 grams is isotonic with 5% solution of a non-volatile solute. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்கான்னா, நான் ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். அந்த சொல்யூஷனில் வந்துட்டு 10 grams DM³ ஆஃப் யூரியா இருக்குது, அதோட மாலிகுலர் மாஸ் இவ்வளோவா இருக்குது. அந்த சொல்யூஷன் வந்துட்டு இன்னொரு சொல்யூஷன், ஒரு 5% சொல்யூஷன் கூட ஐசோடோனிக்காக இருக்குது, கான்சன்ட்ரேஷன் சிமிலராக இருக்குது. அப்படி இருக்கிறச்சே அந்த தெரியாத சொல்யூட்டோட மாஸ் என்னவா இருக்கும், மாலிகுலர் மாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது ஒரு விஷயம் ஐசோடோனிக்காக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு கொஷனில் ஐசோடோனிக் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னாவே ஆப்வியஸ்லி நீங்கள் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கான ஃபார்முலாக்குள்ளே தான் போகணும். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கான ஃபார்முலாக்குள்ளே போகும்போது we know number of moles which is like yes நம்மளோட given mass 10, யூரியாவோட கேஸில் 10 divided by molecular mass 60 into 1000 divided by நம்மளோட DM³ வேல்யூ இல்லையா? ரைட், ஓகே. ஸோ அப்போ அதோட வேல்யூ நமக்கு 10⁻³ வந்துடும். இஸ் ஈக்குவல் டு தெரியாதவனோட வேல்யூ விச் இஸ் நத்திங் பட் 5% by x into 1000 by 100%. பிகாஸ் இங்கே 100 அப்படின்னு நான் பர்சன்டேஜ் வேல்யூவில் எடுத்துக்கிறேன்.
ஆல்ரைட், இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் கட் பண்ணி பார்க்கலாமா? ஐ ஹோப் த போர்ட் இஸ் கிளியர். எஸ், போர்ட் கிளியராக இருக்கா? ஓகே, கட் பண்ணிங்கன்னா இதுவும் கட் ஆயிரும். ஆல்சோ இந்த 1000ல் இருக்கக்கூடிய 2 ஜீரோஸும் இதுவும் கட் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த சைடு போயிடும். இந்த வேல்யூஸ் மொத்தமாக இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த சைடு வந்துடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 10 இன்ட்டு டினாமினேட்டில் இருக்கக்கூடிய 6 இன்ட்டு 10 to the power -3 டிவைடட் பை 1000 அப்படின்னு வந்துடும். புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட், இப்போ இதை நான் கம்ப்ளீட்டாக ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? நான் 10 to the powers எல்லாம் ஒரு சைடும் வேல்யூவை தனியாகவும் வச்சுக்கிறேன். 5 6 are 30 இன்ட்டு 10 to the power, இங்கே ஒரு 1 இங்கே ஒரு -3 which means -2. இங்கே ஆல்ரெடி நமக்கு 3 ஜீரோஸ் இருக்குது. மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 10 to the power 3 ஆகும். அப்போது 10 to the power 3ன்னு வச்சோம்னா இதுவும் கட்டாய் பேலன்ஸ் 30 into 10 varum, which is nothing but 300. So out of these 4 options, option B would be the right answer. Purinjicha? Right. Next question. During osmosis, flow of water through a semi-permeable membrane is. அதாவது ஆஸ்மாசிஸ்ல செமிபர்மியபிள் மெம்பரைன் வழியா தண்ணி போகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அந்த வாட்டர் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகுது? we all know இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது லோ கான்சன்ட்ரேஷன் இந்த ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். which means it moves from low concentration only. Option 4 is the right answer. புரிஞ்சிச்சா? Right. Next question. A solution of urea boils at 100 degrees Celsius. இருக்கட்டும். At atmospheric pressure. இருக்கட்டும். If Kf and Kb of water is said to be below, then the above solution will freeze at. இப்போ நான் சொன்ன இந்த யூரியா அண்ட் வாட்டர் சொல்யூஷன் எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சரில் ஃப்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்கான். ரைட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஃபார்முலாங்கிறது ரிலேஷன் பிட்வீன் டெல்டா டிபி அண்ட் டெல்டா டிஎஃப். நமக்கு என்ன தெரியுது? டெல்டா டிபி அப்படிங்கிறது நம்மளோட ஆக்சுவல் இங்கே இருக்கக்கூடிய சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் which is 100.18 degree Celsius மைனஸ் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் which is nothing but 100 degree Celsius இல்லையா? இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஆப்வியஸ்லி உங்களுக்கு 0.18 அப்படிங்கிற வேல்யூ வரும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? என்னோட டெல்டா டிஎஃப்ஐயும் டெல்டா டிபியும் டிவைட் பண்ணி பார்த்துறான் இல்லையா? ஸோ டிவைட் பண்ணி பார்க்குறச்சே எனக்கு என்ன தெரியுதுன்னா என்னோட கேஎஃப்எம் வேல்யூவும் கேபிஎம் வேல்யூவும் கேஎஃப்எம் வேல்யூவும் இங்கே கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆர் கேஎஃப்எம் கேபிஎம்னு சொல்லும்போது எம்என்எம் கட் ஆயிரும் இல்லையா? ஸோ அதை நான் கேபி பை கேஎஃப் அப்படின்னு எழுதிக்கிறேன். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் தட் நான் இங்கே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறச்சே மாற்றி எழுதிட்டேன் பிஎஃப். ஓகே, வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டெல்டா டிபி வந்துட்டு 0.18ன்னு தெரியும். ஸோ அதனால் நான் இங்கே 0.18ன்னு எடுத்துக்கிறேன். டிவைடட் பை டெல்டா டிஎஃப் தெரியுமா? டெல்டா டிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு கேபி வேல்யூ தெரியுமா? கேபி கேஎஃப் ரெண்டுமே கொடுத்துருக்கான். ஸோ கேபி வேல்யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல 0.512 கேஎஃப் அப்படிங்கிறது இந்த இடத்துல 1.86 இருக்குது. ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி டெல்டா டிஎஃப்பை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோட டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துடும், இது இந்த சைடு வந்துடும். 1.86 into 0.18 divided by 0.512 or 0.5 கூட வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இந்த கால்குலேஷனை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக காமிக்கிறதுக்காக மேம் ரிட்டன் நோட்ஸை காமிக்கிறேன்க்கண்ணா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி டெல்டா டிஎஃப் டிவைஸ் பண்ணி வேல்யூவை கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? ரைட். இதுதான் என்னோட டெல்டா டிஎஃப் வேல்யூ. ஆனால் இங்கே டெல்டா டிஎஃப் கேட்டிருக்காங்களா? இல்லை, எலிவேஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் கேட்கல இல்லையா? ஜஸ்ட் அந்த சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. நம்மளோட வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கே இந்த டெல்டா டிஎஃப் அப்படிங்கிறது 0.654ன்னு தெரியும். விச் மீன்ஸ் இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்துடும். அண்ட் ஸோ ஆர் ஆன்சர் இஸ் -0.654.
புரிஞ்சிச்சுங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஷின் மேமே ஆன்சர் காமிச்சிட்டேன், இருந்தாலும் அதற்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்த்தலாம். Camphor is often used in molecular mass determination. கேம்ஃபரை ஏன் மாலிகுலர் மாஸ் டிட்டர்மினேஷனுக்கு எடுத்துக்கிறோம்? ஏன்னா கேம்ஃபருக்கு ஹை கிரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் இருக்குது. கிரியோஸ்கோபிக் அப்படிங்கிற கான்செப்டை எங்கே படிச்சிருக்கோம்? இந்த கேஸஸ் எல்லாம் லிக்விட்ஃபை பண்ணுறதுக்காக நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் இந்த ஹீலியம், ஹைட்ரஜன் அப்படிங்கிற கேஸஸ் எல்லாம் ஹை ப்ரெஷரில் லோ டெம்பரேச்சரில் வைப்பாங்க. அப்படி லோ டெம்பரேச்சரில் வைக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸை தான் க்ரையோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு விஷயத்தை நம்ம லோ டெம்பரேச்சரில் வச்சோம்னா அதான் க்ரையோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னதுமே ஃப்ரீசிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஸோ இட் இஸ் நத்திங் பட் கேஎஃப் வேல்யூ. ஓகேவா? வெரி ஹை கேஎஃப் வேல்யூ இருக்கிறதுனால தான் கேம்ஃபரை வந்துட்டு மாலிகுலர் மாஸ் டிட்டர்மினேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் அதோட கான்ஸ்டன்ட் இஸ் செட் டு பி ஹை அண்ட் அதனால ஈஸியாக நம்மளோட என்டையர் ரிலேஷன் ஆர் நம்மளோட என்டையர் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், a solution contains non-volatile solute of molecular mass M2. Which of the following can be used to calculate the molecular mass of solute in terms of osmotic pressure? So நமக்கு ஜென்ரலாக osmotic pressureக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும்னா பை, ஓகே, பை இஸ் ஈக்குவல் டு N/V/RT அப்படின்னு தெரியும். இங்கே நம்ம M2 கால்குலேட் பண்ணோம், மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட் கால்குலேட் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், பை இஸ் ஈக்குவல் டு W2/M2 into V/RT ஈக்குவேஷன் எடுத்தால் போதும். இங்கே இருக்கக்கூடிய M2 மட்டும் இங்கே வச்சுட்டு பாக்கி எல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா M2 is equal to ஒரு நிமிஷம் மேம், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த வால்யூமை இங்கே கொண்டு வந்துடுறேன்க்கண்ணா. வால்யூமை இந்த சைட் கொண்டு வந்தோம்னா we will get pi_v is equal to NRT. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட எண்ணை நான் இதர் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ்னு எழுதலாம், ஆர் என்னோட M2 டிவைடட் பை கேபிட்டல் M அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே நம்மளோட ஈக்குவேஷனுக்காக நான் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே எண்ணுக்கு பதிலாக நான் M2 டிவைடட் பை கேபிட்டல் M ஆர் கேபிட்டல் M2 சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால என்னோட ஈக்குவேஷன் M is equal to M2RT டிவைடட் பை πV அப்படின்னு மாறிடுது. அவ்வளோதான் கண்ணா, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் B would be the right answer. புரிஞ்சிச்சிங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஷின், பியூர் வாட்டர் கேன் பி obtained from sea water by, ஒரு உப்பு தண்ணியிலேருந்து, கடல் தண்ணியிலேருந்து சுத்தமான தண்ணி எடுக்கணும்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்போசிஷன் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். அண்ட் ஸோ ஆப்ஷன் C would be our right answer. ஓகே, நெக்ஸ்ட், from the colligative properties of solution வச்சு which one is the best method for the determination of molecular weight of proteins and polymers? ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பாலிமர்ஸோட மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ், ஒரு ப்ரோட்டீன் பாலிமர்ங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கம்போசிஷனோட மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் தான். ஸோ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் தான் இந்த மாதிரி மாலிகுலர் வெயிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னு சொல்லும்போது நம்ம πV is equal to NRT ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாங்கிறது இவங்க 3 பேரோட ஃபார்முலா விட ரொம்ப சிம்பிளஸ்டான ஃபார்முலா, which means it is more reliable. Next question, if 0.15 gram of solute dissolved in 15 grams of solvent when its boiling point at a temperature is higher by 0.216 than that of the pure solvent விட இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ டெல்டா டிபியாக இருக்கும் இல்லையா? அப்போது மாலிகுலர் வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், அதாவது அந்த சப்ஸ்டன்ஸோட மாலிகுலர் வெயிட் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபார்முலாக்குன்னா we know delta TB is equal to KB into M இல்லையா? இங்கே மொலாலிட்டியோட ஃபார்முலாவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், நமக்கான வேல்யூ கிடைச்சிடும். ஸோ டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு இவ்வளோவா இருந்துச்சுன்னா
Kb into நம்மளோட மொலாலிட்டியோட என்டையர் ஃபார்முலா எழுதுகிறோம். மேம் டைரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் this could be on an easier note. So just value substitute பண்ணோம்னா நமக்கு 1000 into 2.16 into 0.15 divided by molality into 15 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு molality தான் வேணும். ஸோ இந்த வேல்யூவை இங்கே கொண்டு வந்துக்கலாம், மொலாலிட்டியை மேலே கொண்டு போய்க்கலாம். கொண்டு போனோம்னா we would get 1000 into 2.6 into 0.15 divided by 0.216 into 15. இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம், இதையும் கட் பண்ணிக்கலாம் இல்லையா? எஸ் கட் பண்ணோம்னா இது வந்துட்டு 1 டைம்ஸாக இருந்துச்சுன்னா இது 10 டைம்ஸ், சிமிலர்லி இது வந்துட்டு 1 டைம்ஸாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு 0.01 டைம்ஸ் அப்படின்னு வரும். 10 into 0.01 ஆப்வியஸாக நமக்கு 10 to the power minus 1 வரும். 10 to the power minus 1 into 1000 is nothing but 100 அப்படின்னு வரும். ஸோ our answer is option D 100. புரிஞ்சிச்சுங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். A 5% solution of canned sugar ஓட 5% சொல்யூஷனை நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு சொல்யூஷனோ கூட ஐசோடோனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அதோட மாலிகுலர் வெயிட் ஆர் மோலார் வெயிட் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் 𝜋1 = 𝜋2 ஃபார்முலேஷனுக்கு போய்க்கலாம். 𝜋1 = 𝜋2ன்னு சொல்லும்போது இந்த ரெண்டு சொல்யூஷனுமே வந்துட்டு சின்ஸ் தே ஹாவ் சேம் கவுண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், நான் C = Cன்னு எடுத்துக்கிறேன். எஸ், C1 = Ct அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ கான்சன்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ஆர் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். ஜஸ்ட் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். புரிஞ்சிச்சா? ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் பார்த்ததுனால தான் மேம் டைரெக்டாக உங்களுக்கான ஆன்சர் சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ இந்த கொஷினையும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். பட் ஜஸ்ட் தட் டைரெக்டாக டெஃபினேஷனாக அங்கே கேட்டுனா இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்டிருக்கேன். என்ன கொஷின் அப்படிங்கிறத பார்த்தலாம். If 0.1 m solution of glucose and 0.1 m solution of urea are placed in two sides of a semi-permeable membrane. அதாவது ஒரு டியூப் எடுத்துக்கிறோம். இந்த டியூபுக்குள்ள சென்டரில் நம்மளோட செமி பர்மியபிள் மெம்பரைன் இருக்குது. இங்கே குளுக்கோஸ் சொல்யூஷனும் இங்கே யூரியா சொல்யூஷனும் இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்படி வைக்கிறச்சே என்னோட எந்த சொல்யூஷன் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்? குளுக்கோஸ் யூரியா சைடுக்கு மூவ் ஆகுமா, யூரியா வந்துட்டு குளுக்கோஸ் சைடுக்கு மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கே ரெண்டு பேரோட மொலாரிட்டி வேல்யூமே 0.1, கான்சன்ட்ரேஷன் சேமாக இருக்குது. கான்சன்ட்ரேஷன் சேமாக இருந்துச்சுன்னா போத் ஆஃப் தீஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் செட் டு பி ஐசோடோனிக். ஐசோடோனிக்காக இருந்தால் அங்கே எங்கே ஆகுது? ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்ளை ஆகுமா ஆர் நம்மளோட மாலிகுல்ஸ் மூவ் ஆகுமா? whenever the concentration is said to be same. Concentration same இருக்கிற இடத்துல regardless of the component there will be no net movement. அங்க net movement அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதனால out of these four option A would be the right answer. Okay, next, which one is a colligative property? Boiling point, vapor pressure, osmotic, freezing point. மேம் இது எல்லாமே colligative தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. வெறும் vapor pressure is not a colligative property. Relative lowering of vapor pressure is a colligative property. அதே மாதிரி தான் வெறும் பாய்லிங் பாயிண்ட், வெறும் ஃப்ரீசிங் பாயிண்ட்லாம் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஆனால் யார் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் தான் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஸோ ஆப்ஷன் C would be the right answer. Okay, next. Blood cells retain their normal shape in the solutions which are, அதாவது பிளட் செல்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதமான அவங்களோட ஒரு pH வேல்யூ ஆர் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்சன்ட்ரேஷனை நம்ம ரீட்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளட்டோட அந்த ஷேப், அந்த ஷேப் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ரவுண்டாக அந்த ஷேப் வந்து ரீட்டைன் ஆகும். இந்த ஒரு கண்டிஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஐசோடோனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த என்டையர் சொல்யூஷன் விச் வி கிவ் இன் ஆர் பாடி ஷுட் பி ஐசோடோனிக் டு பிளட். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே கண்ணா. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வேன் ஹாஃப் ஃபேக்டருக்குள்ளே வந்துட்டோம். வேன் ஹாஃப் ஃபேக்டர், அப்நார்மல் மோலார் மாஸ், இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ கிளியராக படிக்கலாம் வாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் பிரேக். ஓகே,
So the Van Hoff factor I for a dilute aqueous solution of strong electrolyte barium hydroxide is barium hydroxide ஓட Van Hoff factor என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் பேரியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா எழுதிக்கலாம். எந்த ஒரு சொல்யூட் கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா எழுதுங்க. ஸோ பேரியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா BaOH twice இல்லையா, which means இங்கே ஒரு பேரியம் 2+ அயானும் 2 OH மைனஸ் அயானும் உருவாகும். டோட்டலாக 3 அயான் உருவாகும். which means for a strong electrolyte total number of ions is equal to I factor. அதனால இங்கே 3 அயான்ஸ் உருவாவதுனால Van Hoff factor வந்துட்டு 3 இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். which one of the following electrolytes has the same value of Van Hoff factor as Al2SO4 thrice? Al2SO4 thrice இதை ரெண்டா பிரிச்சோம்னா நமக்கு 2 Al3+ அயான்ஸும் 3 SO4 2- அயான்ஸும் கிடைக்கும். மேம் எப்படி மேம் 3 + 2- சொல்கிறீங்க? ரொம்ப ஈஸி. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது அலுமினியம்க்கு கொடுங்க, சிமிலர்லி இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது SO4க்கு கொடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்மளோட அயான்ஸ் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே ஓவராலாக நமக்கு என்ன தெரியுது? 2 + 3 5 அயான்ஸ் இருக்குது. சின்ஸ் திஸ் இஸ் ஸ்ட்ராங், Van Hoff ஃபேக்டரும் 5 இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்கள யாருக்கு Van Hoff ஃபேக்டர் வந்துட்டு 5 அப்படின்னு பாருங்கள். பார்க்கும்போது இங்கே 3, இங்கே 1. மேம் Fe இருக்குது, CnR இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் சேர்த்தோன்னா 7, 8, 10 வருமே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. எப்போவுமே நம்மளோட இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே காம்பவுண்ட் வந்துச்சுன்னா தட் இஸ் அ கோஆர்டினேட் காம்ப்ளெக்ஸ், லிகண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸோட டோட்டல் அயானிக் வேல்யூ இந்த ப்ராக்கெட்குள்ளே ஒரு கம்போசிஷன் தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த ப்ராக்கெட்டோட டோட்டல் வேல்யூ 1. இதே இந்த ப்ராக்கெட்க்கு வெளியில் 2 கொடுத்துருந்தானா அப்போ இதோட டோட்டல் வேல்யூ 2. அப்படி தான் நம்ம கவுண்ட் எடுத்துக்கணும். அப்படி பார்க்குறச்சே இதோட என்டையர் வேல்யூ 1 இருக்குது. இங்கே 3 K+ அயான்ஸ் இருக்கிறதுனால வேல்யூ 3, 3 + 1 4. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு Al 3 NO3 இருக்குது, which means total value 4. இங்கே 4 K+ம் ஒரு காம்ப்ளெக்ஸும் இருக்குது, which means 4 + 1Y. ஆப்ஷன் சியாக இருக்கலாம். ஆப்ஷன் டியில் 2 K2 ஒரு SO4, which means 2 + 1 3. And so out of these 4 options, option C would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? ரைட். The boiling point of 0.2 mole Kg inverse solution of X in water is greater than equimolar solution of Y in water. அதாவது என்ன சொல்கிறான்னா, நான் 0.2 கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய எக்ஸை வாட்டரில் எடுத்து பாயில் பண்ணுறேன். அப்படி பாயில் பண்ணும்போது அதோட பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஈக்குவமோலார் சொல்யூஷன் ஆஃப் ஒய் இன் வாட்டர், அதாவது 50% ஒய் அண்ட் 50% வாட்டர் அப்படின்னு எடுத்துருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட்டை விட அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? இந்த 4ல் எந்த ஆப்ஷன் வந்துட்டு ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் இன்கேஸ் இவ்வளோ குட்டியோண்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸை நான் வாட்டரில் எடுத்துமே அதோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னா விச் மீன்ஸ் அங்கே நிறைய அயான்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும்னு அர்த்தம். 0.2லேருந்து இவ்வளோ அயான்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்காது. விச் மீன்ஸ் ஆப்வியஸாக அந்த எக்ஸ் அப்படிங்கிற சொல்யூட் ஒன்றா இருந்த எக்ஸுங்கிற சொல்யூட் ரெண்டாக பிரிஞ்சிருக்குன்னா அங்கே டிசோசியேஷன் நடந்திருக்கும். விச் மீன்ஸ் எக்ஸ் இஸ் அண்டர்கோயிங் டிசோசியேஷன் இன் வாட்டர். எக்ஸை நான் தண்ணியில் போட்டதும் அது டிசோசியேட் ஆயிடுது. எக்ஸாம்பிள் NaCl தண்ணியில் போட்டதும் Na+ ஆகும் Cl- ஆகும், அது ரெண்டாக பிரிஞ்சுது. தட் இஸ் ஒன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் டவுட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Of the following 0.10 m aqueous solutions, which one will exhibit largest freezing point depression? So, பொதுவா freezing point depression is once again related to Van Hoff factor. உங்களோட Van Hoff factor வந்துட்டு freezing point depressionக்கு, அதாவது டெல்டா TFக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களோட Van Hoff ஃபேக்டருங்கிறது எல்லா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அண்ட் ஸோ இந்த 4 ஆப்ஷனில் யாருக்கு நிறைய அயான்ஸ் ஃபார்ம் ஆகும், யார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னு பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் இவன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா? இல்லை. செகண்ட் இருக்கிறவன் ஸ்ட்ராங்கு, தேர்டும் ஸ்ட்ராங்கு, ஃபோர்த்தும் ஸ்ட்ராங். இப்போ அவங்களோட வேல்யூஸ் எடுத்து பார்க்கலாம். இங்கே 2 Al
மூணு SO3 which means total I value count 5. whereas இங்க ஒரு K and ரெண்டு K and ஒரு SO4 which means total I value 3. whereas இங்க ஒரு K and ஒரு Cl total I value வந்துட்டு 2 இருக்கு. ஸோ இந்த I value பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய Al2SO4 த்ரைஸுக்கு மட்டும்தான் 5 I value இருக்கு. Van Hoff factor அதுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கு. which means ஆப்வியஸாக அதுக்கு தான் freezing point constant or freezing point depression அதிகமாக இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ரைட், next question. The Van Hoff factor I for a compound which undergoes dissociation in one solvent and association in other solvent is. அதாவது ஒரு இடத்துல டிசோசியேட் ஆகுது, இன்னொரு இடத்துல அசோசியேட் ஆகுது. எப்போவுமே டிசோசியேட் ஆகுதுன்னா ஒரு மாலிகுல் ரெண்டாக பிரியுது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாக பிரிஞ்சிச்சுன்னா மாலிகுலோட கவுண்ட் அதிகரிக்குது, விச் மீன்ஸ் வேன் ஹாஃப் ஃபேக்டரும் அதிகமாகணும், கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். இதுவே இன்னொரு இடத்துல அசோசியேட் ஆகுதுன்னா 2 இருந்தது 1 மாறுது, 2 இருந்தது கிளப் ஆகுது, விச் மீன்ஸ் கண்டிப்பாக வேன் ஹாஃப் ஃபேக்டரோட வேல்யூ கம்மியாகணும். ஸோ டிசோசியேஷன்னா வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தேன் 1, அசோசியேஷனா வேல்யூ ஷுட் பி லெஸ் தேன் 1. And so out of these 4 options, option D is the right answer. Okay, 61 க்கு வந்துட்டோம். இன்னும் 62, 63, 64, 65 4 क्वेश्चन தான். முடிச்சிட்டு டக்கரா நம்ம ஃப்ரீயா இருந்தறலாம். ரைட், இந்த क्वेश्चனை கொஞ்சம் கிளியரா பாருங்களேன். இங்க ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துட்டானா? சரி, ஓகே மேம், அதை வச்சே உங்களுக்கு சொல்லித்தரேன். 0.1 molar aqueous solution of a weak acid is 30% அயனைஸ்ட். அதாவது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு வீக் ஆசிடோட சொல்யூஷனை எடுத்துக்கிறேன். அந்த சொல்யூஷனை எடுத்து பார்க்குறச்சே அந்த சொல்யூஷனை 30% அயனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே 30% அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆர் டிகிரி ஆஃப் அசோசியேஷன் விச் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா. நெக்ஸ்ட், இஃப் KF of water is said to be 1.86, freezing point of solution என்னவா இருக்கும்? KF இவ்வளோவா இருக்குது, freezing point எவ்வளோவா இருக்கும் பார்த்துடலாமா? ரைட், ஃபஸ்ட்டு நமக்கு வேன் ஹாஃப் ஃபேக்டர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம I is equal to 1 minus alpha plus n alpha அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். இங்கே ஆல்ஃபா அப்படிங்கிறது இங்கே யூஸ் பண்ணக்கூடிய டிகிரி பர்சன்டேஜ், அதை வந்துட்டு பர்சன்டேஜில் எடுத்தோம்னா 30/100 வரும். அதுதான் இங்கே 0.3ன்னு போட்டிருக்காங்க. வெராஸ் n அப்படிங்கிறது நம்மளோட அயான்ஸோட லைக் n ஃபேக்டரோட டோட்டல் கவுண்ட். அப்படி எடுக்கிறச்சு இங்கே 2 இருக்குது, அதனால n-க்கு நான் 2 டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 1 minus 0.3 plus 2 into 0.3 இதை மொத்தமாக ஈக்குவேட் பண்ணோன்னா 1 minus 0.3 plus 0.6ன்னு வரும். ஒன்ஸ் அகெயின் இதை ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணேன்னா 1 plus 0.3 வரும், which is nothing but 1.3. சரியா? ஐ வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. தென் அதை வந்துட்டு நம்ம டெல்டா டிஎஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டெல்டா டிஎஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஐ வேல்யூ 1.3, கேஎஃப் வேல்யூ ஆல்ரெடி கொஷனில் கொடுத்துருந்தா விச் இஸ் 1.86 அண்ட் மொலாலிட்டி வேல்யூவும் கொடுத்துருக்கான் 0.1. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு 1.3 into 1.8 into 0.1 கிடைக்கும். ஆப்வியஸாக 0.1 இருக்கிறதுனால வேல்யூவும் 0.ல தான் வரும். 1.3 into 1.8, 1.3யும் 1.8யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.23 or 239 or 24 கிடைக்கும். தட் இஸ் ஆர் டெல்டா டிஎஃப், சேஞ்ச் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். பட் ஆனால் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் இங்கே கேட்கலக்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் அ சொல்யூஷன் தான் கேட்டிருக்கான். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் இங்கே வாட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்க. வாட்டர் அப்படின்னா நம்மளோட சொல்யூஷனோட வேல்யூ வுட் பி 0 மைனஸ் இந்த வேல்யூ. இதை இங்கே ஆட் பண்ணோம்னா நமக்கு -0.24 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஈஸியாக கொஷின் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 62nd கொஷினுக்கு போகலாம். 62nd கொஷினில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்ன பார்த்தா அதே மாதிரியான கொஷின் தான். இங்கே 30% அயனைஸ்னு கொடுத்துருந்தா இங்கே 20% அயனைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஆல்சோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக முன்ன கொஷனில் கொடுத்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருந்துருக்கான். அப்போ தான் நம்மளால் n வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். கொடுக்கலக்கன்னா ஸோ ஜஸ்ட் இஃப் இன் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது கொஷனில் கொடுக்கலன்னா n வேல்யூ 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. கொடுத்தா மட்டும் எத்தனை நம்பர் ஆஃப் அயன்ஸ் இருக்குன்னு பார்த்தா அதை போட்டால் போதும். ஓகே, ரைட். ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் கொஷின், ஆனால் நம்ம ஆல்ஃபா வேல்யூ வச்சு நம்மளோட டெல்டா டிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா இங்கே லோவரிங் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கேட்டிருக்கிறதுனால. ரைட்,
ஸோ எய்தர் நீங்கள் டைரெக்டாக ஐக்கான ஃபார்முலாக்கே போய்க்கலாம் ஆர் ஆல்ஃபாக்கான ஃபார்முலாலேருந்து ஐயை கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் கொஷனில் ஐ ஃபார்முலா வச்சு காமிச்சேன், செகண்ட் கொஷனில் ஆல்ஃபா ஃபார்முலா வச்சு காமிச்சிருக்கேன். இப்படி ஈஸியாக ஈக்குவேட் பண்ணோன்னா ஐயோட வேல்யூ இங்கே 1.2 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐயோட வேல்யூ நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஐ இஸ் நத்திங் பட் 1.2, whereas KF கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.86. அதை தான் இங்கே வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி இங்கே நம்மளோட அக்வஸ் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூ 0.5 இருக்குது. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0.5 அப்படின்னு வரும். மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 1.12 அப்படின்னு கிடைச்சிரும். புரிஞ்சுதா? ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷனுக்கு வந்துட்டோம்னா, which of the following 0.10 m aqueous solution will have the lowest freezing point? இதில் யாருக்கு lowest freezing point இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் கிளியராக கவனித்து பாருங்கள். இங்கே நமக்கு KI ஒரு செட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கான். எப்போவுமே ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆர் உங்களோட சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கணும்னா அப்போது அங்கே ஐ வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கணும். ஐ வேல்யூ மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் ஆர் உங்களோட சால்வெண்ட் வந்துட்டு மினிமமாக இருக்கும். இதுவே ஐ வேல்யூ மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா உங்களோட டெல்டா டிஎஃப், டெல்டா டிபி இதெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. புரிஞ்சிச்சா? கிளியரா? ஸோ இந்த ஒரு சின்ன ரிலேஷன் வச்சு பார்க்குறச்சே இங்கே இந்த காம்பவுண்ட் இட் இஸ் அ ஸ்ட்ராங் அயான் ஃபார்மிங் காம்பவுண்ட். அதனால நம்மளோட அயானிக் வேல்யூ 2. whereas இவன் ஹீஸ் வீக் விட்டுறலாம், இவனும் வீக் விட்டுறலாம். இங்கே நமக்கு 2 + 3 டோட்டலாக 5 அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். சின்ஸ் அங்கே 5 அயான் ஃபார்ம் ஆகிறதுனால அவனுக்கு தான் லோவஸ்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கும். அண்ட் ஸோ ஆப்ஷன் சி வுட் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட், which of the following salt has the same value of Van Hoff factor I as இது ரொம்ப ஈஸி. முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு கொஷனை சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு லிகாண்ட் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா அந்த என்டையர் வேல்யூவை 1ன்னு எடுத்துக்கோங்க. until or unless the brackets total value is 1. ரைட், இங்கே வந்துட்டு வேல்யூ இல்லை, அப்போ 1ன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் இங்கே 3 K+ அயான்ஸ் இருக்குது. ஸோ 3 + 1 ஐ ஃபேக்டர் வந்துட்டு 4 இருக்கும். இதுதான் நம்மளோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் Na2SO4 பிரித்தோம்னா 2 Na 1 SO4 டோட்டல் வேல்யூ 3. AlNO3 thrice 1 Al 3 NO3 டோட்டல் வேல்யூ 4. இங்கே Al2SO4 thrice 2 Al 3 SO3 டோட்டல் வேல்யூ 5. NaCl டோட்டல் வேல்யூ Na + Cl - 2 இல்லையா? ஸோ இப்போது இந்த 4 வேல்யூவையும் வச்சு பார்க்கும்போது எங்கே கவுண்ட் 4க்கு ஈக்குவலாக இருக்குது. AlNO3 thriceக்கு மட்டும்தான் வேல்யூ சிமிலராக இருக்குது. அண்ட் ஸோ ஆப்ஷன் பி வுட் பி ஆர் ரைட் ஆன்சர். ஸோ கண்ணா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்து இந்த காம்பவுண்டோட வேன் ஹாஃப் ஃபேக்டருக்கு யார் ஈக்குவலாக இருப்பா அப்படின்னு கேட்டால் யூ ஆல்வேஸ் ஹாவ் டு சூஸ் number 1 a strong electrolyte and number 1 count the total number of ions present there and the total number of ions present in both the composition same இருந்துச்சுன்னா then அவங்க ரெண்டு பேருக்கும் சேம் வேன் ஹாஃப் ஃபேக்டர் இருக்கும். டைரெக்டாக டோட்டல் நம்பர் அயான்ஸ் இவ்வளோ வருது மேம், இது ஸ்ட்ராங்காக வீக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேல்யூ எடுத்திங்கன்னா தப்பாயிரும். ஸோ ஃபஸ்ட்டு அவன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக வீக்கோ எலக்ட்ரோலைட்டான்னு பாருங்கள். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருந்தால் மட்டும்தான் அயான்ஸோட வேல்யூக்கு போகணும். இல்லை மேம் அவன் வந்துட்டு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அயானிக் வேல்யூ ஆர் ஐ வேல்யூ வேன் ஹாஃப் ஃபேக்டர் வேல்யூவே நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே, ஸோ இப்போது லாஸ்ட் கொஷனுக்கு வந்துட்டோம்க்கன்னா லாஸ்ட் கொஷின் தட்டை புட்டலாக முடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட் கொஷனில் என்ன சொல்லியிருக்கான்னா 0.0020 m aqueous solution of an ionic compound நான் எடுத்திருக்கேன். இங்கே அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அது வந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்துட்டு இவ்வளோவா இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான் இன் விச் 1 mole of ionic compound produces on being dissolved in water will be. சிம்பிளி ஸ்பீக்கிங் இங்கே இந்த ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அப்போது இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்கான். அவ்வளோதான்.
ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஃபார்ம் ஆகிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஐ வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இங்கே ஐ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? டெல்டா டிஎஃப் கொடுத்துருக்கான், கேஎஃப் கொடுத்துருக்கான். நம்மளோட கான்சன்ட்ரேஷன், அதாவது நம்மளோட கான்சன்ட்ரேஷனும் எம் வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ ஜஸ்ட் நம்ம வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாவே போதும், நமக்கான ஆன்சர் இங்கே கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாமா? ஃப்ரீசிங் பாயிண்ட் பேஸ் பண்ண ஃபார்முலாங்கிறது டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு கேஎஃப் இன்ட்டு எம் இல்லையா? ஜஸ்ட் இதில் நான் வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இங்கே டெல்டா டிஎஃப் இஸ் நத்திங் பட் 0.00732 இஸ் ஈக்குவல் டு ஐ வேல்யூ தெரியாது, ஐ இன்ட்டு கேஎஃப் வேல்யூ, கேஎஃப் வேல்யூ இங்கே மைனஸ் 1.86, 1.86நே அப்படியே எடுத்துக்கோங்களேன், 86 இன்ட்டு எம் வேல்யூ வந்துட்டு 0.0020. ஓகேவா? ரைட். இப்போ நான் ஐ கண்டுபிடிக்கணும். ஐ கண்டுபிடிக்கிறதுக்காக ஐயை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூவை எல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வரும்போது எனக்கு என்ன தெரியுது? இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ணா, பெரிய நம்பராக இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இதை குட்டி உண்டாக எழுதிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை 1 2 3 வேல்யூக்கு மாற்றுறேன், which is 7.3 into 10 to the power minus 3 divided by 1.86 into இதையும் நான் அதே மாதிரி 1 2 3 இடத்துக்கு மாற்றுறேன். அப்போ 2 into 10 to the power minus 3, 10 to the power minus 3 கட் ஆயிரும். மிச்சம் இருக்கக்கூடிய 7.3 divided by 1.86 தான். ஸோ இவங்களை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 7.3 வந்துட்டு 7.3 இல்லையா? ஸோ இதை 7.3 டிவைடட் பை 2 into 1.8 எவ்வளோ வருங்கண்ணா? 2 into 1 வந்துட்டு 2, 2 into 8 வந்துட்டு 2 into 8 வந்துட்டு 16, அப்போது 16, அப்போது அப்ராக்சிமேட்டாக 2.16 அப்படின்னு வரும். இதையும் 3.16 அப்படின்னு வரும். இதையும் கட் பண்ணேன்னா என்னோட வேல்யூ கிட்டத்தட்ட 1.9 அப்படின்னு வரும். இங்கே வேல்யூஸ் எல்லாம் ஹோல் நம்பரில் இருக்கா? ரைட். ஸோ அதனால இந்த 1.9 நம்ம ஹோல் நம்பரில் எடுத்துக்கலாமா? அப்படி ஹோல் நம்பரில் எடுத்தோம்னா நம்மளோட வேல்யூ ஆப்ஷன் டி 2 அப்படின்னு வரும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 65 கொஷின்ஸையுமே முடிச்சிட்டோம். வெயிட் பண்ணுங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மேம் சொல்ல போகிறேன். ஸோ கண்ணா, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமை விட சொல்யூஷன்ஸ்லேருந்து தான் நிறைய ஃபார்முலா பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சொல்யூஷனில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸையும் எதர் ஃபார்முலா ஷீட் போட்டோ, லைக் ஃபார்முலா நோட் போட்டோ, இல்லைன்னா ஒரு பெரிய A4 சைஸ் ஷீட் எடுத்தோ அந்த ஃபார்முலாஸை எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் என்கிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா த பெஸ்ட் ஆப்ஷன் வுட் பி ஸ்டார்ட் ஃப்ரம் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஒரு டாப்பிக்கை எழுதிக்கோங்க. I'll just show you how to work on. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட சார்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த சார்ட்டை வந்துட்டு மேபி உங்களோட இஷ்டத்துக்கு பிரகாரம் 2ஆவோ 3ஆவோ இப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? பிரித்ததுக்கப்புறமா இங்கே ஃபஸ்ட்டு சாப்டரோட டாபிக், அந்த டாப்பிக்கு கீழே நம்மளோட சப் டாபிக்ஸில் என்னென்ன ஃபார்முலா இருக்கோ அதை ஃபுல்லாக இங்கே எழுதி வச்சுருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சப் டாபிக், தென் அதற்கான ஃபார்முலாஸ் எல்லாம் இங்கே. இந்த மாதிரி ஒரு சாப்டராக ஃபஸ்ட் சாப்டர் இஃப் இன்கேஸ் நீங்கள் இங்கே முடிக்கிறீங்கன்னா ஒரு கோடை போட்டு செகண்ட் சாப்டரோட பேர், அதோட சப் டாபிக், அதற்கான ஃபார்முலா. தென் தேர்ட் சாப்டரோட பேர், அதோட சப் டாபிக், அதற்கான ஃபார்முலா. இந்த மாதிரி லைனாக ஒரு சாப்டராக அழகெல்லாம் பார்க்க வேணாம், உங்களுக்கு புரிஞ்சால் போதும். நீங்கள் போடக்கூடிய ஃபார்முலாஸ் உங்களுக்கு லெஜிபிளாக இருந்தால் போதும். இந்த மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம 3 சாப்டர் முடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 3 சாப்டரோட ஃபார்முலாஸையும் கையோடு எழுதி வச்சுருங்கக்கண்ணா. ஏன் இதை சொல்கிறேன்னா, திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். நீட்டுக்கு ஃபார்முலா தெரியலைன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் ட்ரிக்ஸ் இருந்தாலும் ஃபார்முலாஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷீட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஆல்சோ இன்றைக்கி நம்ம பார்த்த 65 கொஷின்ஸுமே சொல்யூஷன்ஸ்லேருந்து விதவிதமாக டைப் வாரியாக விதவிதமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு தடவை போட்டு பாருங்கள். நீங்கள் கால்குலேஷனில் மாஸ்டராக இருந்தால் கூட
ப்ராக்டிஸ் கொஷின்ஸை விட்டால் கூட ப்ரீவியஸ் இயர் கொஷினை விட்டுறாதீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தேர் இஸ் ஆல்வேஸ் அ பேட்டர்ன் விச் இஸ் ஃபாலோட் இன் நெக்ஸ்ட் இயர். லாஸ்ட் இயர் என்ன பேட்டர்ன் வந்துச்சோ அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் இந்த வருஷம் ஃபாலோ ஆகும் கண்ணா. ஸோ அதுலேருந்தே உங்களால் ஒரு ஹியூஜ் சங்க் ஆஃப் மார்க்கை வந்து எடுத்துக்க முடியும். சரியா? ஸோ அதனால் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க கண்ணா, விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னும் 4-5 மாதம் தான் இருக்குது. நம்ம சீரியஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கனவை நம்மளால் அடைய முடியும். நீங்கள் உட்காந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு மேம் சொல்லலை, கொஞ்சம் ஒர்க் பண்ணால் போதும். சரியா? அதிகமாக எஃபர்ட் போட வேணாம், கொஞ்சம் ஒர்க் பண்ணால் போதும். பாக்கி வேலையை மேம் பார்த்துக்கிறேன். நீங்கள் படித்தா மட்டும் போதும், கிளாஸுக்கு வந்தால் மட்டும் போதும். ஓகேவா? ரைட் கண்ணா. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. இந்த மாதிரி அப்டேட்டடான ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு சின்ன லைக்கை மட்டும் போட்டு விடுங்க, விச் வில் மோட்டிவேட் மீ டு டூ மோர் அண்ட் மோர் ஆஃப் வீடியோஸ். ஆல்சோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம், ஆர் மேம் எனக்கு இந்த டாப்பிக்கில் டவுட் இருக்குது, இந்த டாப்பிக்கை சொல்லி தருவீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த டாபிக் மேக்ஸ் டு மேக்ஸ் 1 or 2 days or 2 to 3 daysக்குள்ளே மேம் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன். நார்மல் வீடியோஸில் ரெக்கார்டட் வீடியோஸாக போட்டுடுறேன். ஸோ தட் நீங்கள் அந்த டாப்பிக்கை பார்த்து பயனடையலாம். ஓகேவா கண்ணா? ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த வீடியோ எந்த டைமுக்கு வருது, எந்தெந்த டைமுக்கு நம்ம கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டெலிகிராமையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரைட் கண்ணா. ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்குள்ள செஷன். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம கெமிக்கல் கைனெட்டிக்ஸோட 1 ஷாட் பார்ப்போம். ஸோ நாளைக்கு ஈவினிங் 6:30 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் 1 ஷாட் நம்ம சூப்பராக டக்கராக படிக்க போகிறோம், இன்க்ளூடிங் ட்ரிக்ஸ், கால்குலேஷன்ஸ் அண்ட் அப்ரிவேஷன்ஸ். என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் மேம் கொண்டு வந்து தந்துடுவேன். நீங்கள் செஷனுக்கு வந்தால் மட்டும் போதும். ஸோ நாளைக்கு இருக்கக்கூடிய செஷனில் உங்களை மீட் பண்ணுறதுக்காக பிரமிளா மேம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மறந்துடாதீங்க கண்ணா, நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு நம்ம செஷன். Until then, this is Premila Ma'am signing off. Thank you and have a great day.